प्रपद्ये तंगिरिं प्रायः श्रीनिवासानुकंपया इक्षुसारस्रवन्तेव यन्मूर्त्या शर्करायितम् கண்ணனடியிடையமக்கு காட்டும் வெற்பு கருவினையறிவினையும் கரியும் வெற்பு சின்னமிருவீடன்ன திகழும் வெற்பு தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெற்பு புண்ணியத்தின் புகழிதந்த புகழும் வெற்பு புன்னுலகில் போகமெல்லாம் புணக்கும் வெற்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு வேங்கட வெற்பன விளங்கும் வேற வெற்பே. திருவேங்கடமாமலையினுடைய அற்புதமான வைபவாதிசயத்தை சுவாமி தேசிகன் முதல் ஸ்லோகத்தினால் ஆரம்பித்து அதிலிருந்து இந்த தயாசரகம் என்பதாக ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுடைய உயர்ந்ததான கிருபை, அவனுடைய கருணை, அந்த தயா பிரவாகம், அப்பேற்பட்டதான தயா பிரவாகத்துடைய வைபவாதிசயத்தை 100 ஸ்லோகங்களினாலே தயாசரகம் என்னும் உத்தமமான கிரந்தத்தினாலே சுவாமி தேசிகன் அருளி செய்தார். ஒரு பெரிய மலை, அந்த மலையில ட்ரக்கிங், அந்த மலை மேல ஏறணும் இல்லையா, அந்த மலை மேல நம்ம நடந்து போறோம்னு சொன்னா அப்ப அந்த மலைக்கு ஆரோகணம் அப்படின்னு பேரு, பர்வதாரோகணம்னு பேரு. பர்வதத்திற்கு மேல நாம ஏறி போகணும். இப்ப திருவேங்கடமாமலைய தூரத்திலிருந்து சேவிக்கச்சேவே முதல்ல அந்த மலை நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச உடனேயே விழுந்து சேவிச்சு ஆஹா என்ன பாக்கியம் பண்ணினோமோ என்பதாக மாயாவி பரமானந்தம் தெக்வா வைகுண்ட முத்தமும் சுவாமி விக்கிரணி தீரே ரமயாசக மோததே என்ற புராணங்கள் வியந்து ஒற்றும்படியான பெருமை வாய்ந்தவனான ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் இந்த மலையில் தான் மலையப்பனாக, மலை குணியன் என்றவனாக, ஒரு கால விசேஷத்தில் மலையை எடுத்து தான் காத்தவனாக சேவை சாதிக்கிறான். ஆழ்வார் குன்றமேந்தி குளிர்மலை காத்தவன் அன்று ஞானம் அளந்த பிரான் அப்படின்னு பாசுரம் பாடினார். உடனே ஒருத்தர் கேட்டார், சுவாமி என்ன இது புரியலையே, குன்றமேந்து குளிர்மலை காத்தவன், இப்பொழுது அந்த குன்றத்தில் அவன் வசிக்கிறான், குன்றம் இருக்கும் இடமெல்லாம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுடைய சாந்திஜ்யம் இருக்கு, ஆமா இது என்ன எதனால இப்படி ஒரு காம்பினேஷனை பத்தி சொல்ற அப்படின்னாச்சு அதுக்கு மகான்கள் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குன்னா 7 நாட்கள் பெருமாள் அந்த மலை கோவர்தன பர்வதம்னு சொல்றோமோ இல்லையோ, அப்பேற்பட்ட கோவர்தன மலையை தன் கையில் எடுத்து மக்களை காப்பாற்றினான். பராசர பட்டரிடத்துல ஒருத்தர் கேட்டார், பெருமாள் ஏன் மலையை தூக்கி காப்பாற்றினான் அப்படின்னு கேட்டார். அதற்கு பட்டர் ஆன்சர் பண்ணினார். பட்டருடைய ஆன்சர் இன்னைக்கும் பெட்டரா தான் இருக்கும். அவர் சொன்னார், இந்திரன் கல்மாறி பொழிந்தான், கண்ணன் கல்லை எடுத்து காப்பாற்றினான். இந்திரன் கடல் மாறி பொழிந்திருந்தாரையால் கண்ணன் கடலையும் எடுத்து காப்பாற்றி இருப்பான் என்று வர்ணித்தார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு அனுபவம் இல்லையாது. இப்ப என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இந்த இடத்துல 7 நாட்கள் பெருமாள் மலையை தன் கையில் தூக்கி வைத்துக் கொண்டிருந்த காரணத்தினாலே அந்த மலை பார்த்தது எது, அது ஒரு உபலட்சணம். கோவர்தனத்தை பெருமாள் தன்னுடைய திருக்கையில தூக்கி வைத்துக் கொண்டால் கூட இது மலை என்பது சாட்சாத்தியம், எல்லா மலைகளுக்கும் பொருந்துமோ இல்லையோ. அப்ப அந்த மலை பார்த்ததான் எது, திருவேங்கடமாமலை என்னும் இந்த மலை பார்த்தது. 7 நாட்கள் கண்ணன் கையில் தூக்கி வைத்துக் கொண்டிருந்தான். ஆகையால் நான் 7 பர்வதங்களாக 7 மலைகளாக எல்லா நாட்களிலும் இந்த கண்ணனை என் மீது வைத்து நான் பூஜிப்பேன் என்று ஆசை கொண்டதான். 7 நாட்கள் காப்பாற்றினதற்கு, கையில் தூக்கி வைத்ததற்கு இந்த மலை 7 மலையாகிக் கொண்டு பெருமாளை தன்னகத்தை கொண்டு விளங்குகிறது என்று அந்த மலையினுடைய பிரபாவாதிசயத்தை விசேஷமா வர்ணிக்கிறார். மலையினுடைய பிரபாவத்தை, மலையினுடைய வைபவத்தை அந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறது. முதல்ல மலையை சேவிக்கிறோம். யாத்திரை போற கிரமம் என்ன, பரபரப்பா ஓடி போய் அப்படி போய் இங்க போய் இந்த பக்கம் பூந்து அந்த பக்கம் பூந்து, இந்த பக்கம் தர்ம தரிசனம் அந்த பக்கம் அதர்ம தரிசனம், உள்ளுக்குள்ள புகுந்து போய் சேவிக்கிறது அவ்வளவு சுவாரஸ்யம் இல்லை. அப்படியே ஆனந்தமா இந்த குரு பரம்பரையில அனந்த சூரி கோதாரம்பாபுரானவர்கள், ஸ்ரீபாஷ்யக்காரர் இவெல்லாம் திருமலைக்கு யாத்திரை செய்தார்கள் என்ற கதையை பார்க்கும் பொழுது எப்படியெல்லாம் யாத்திரை பண்ணிருப்பா, என்ன மாதிரி அனுபவிச்சிருப்பா, அது தவிர போற வழிகளெல்லாம் எத்தனை திவ்யதேசங்கள் எல்லாம் சேவிச்சிருப்பா, எத்தனை திவ்யதேசங்கள் எல்லாம் சேவிச்சிருப்பா. ஒரு கூகுள் மேப் உண்டு அவனுக்கு, லொகேஷன் ஷேர் பண்ணுவானா யாராவது, இல்ல கேப் புக் பண்ணா உடனே வந்துருமா அந்த கேபு. மலைக்கு போறதுக்கு வசதிகள் உண்டா, மலையிலே ஒரு நாள்ல மலையில ஏறிட முடியுமா, ஒரே நாள்ல கொஞ்சம் வயசானவா ஷோப்படுறவா உடம்பு முடியாதவாள் ஒரே நாள்ல மலையில ஏறணும்னா ஏற முடியுமா. கல்லும் முள்ளும் காடும் மேலும் எப்படி இருக்குமோ, கட்டாந்தரையா இருக்குமோ, கல்லா இருக்குமோ, முள்ளா இருக்குமோ, சில சமயம் காட்டு தீகள் அந்த மாதிரி திடீர் நெருப்பு பத்தி எரியும், சில சமயம் விலங்குகள் தான் குறுக்கி நடிக்க போக வேண்டியிருக்கும்,
இருக்கும், அந்த மழை வரும், வெயில் அடிக்கும், தீர்த்த தாகம் எடுக்கும், எவ்வளவு இருக்கு. இதெல்லாம் தாண்டி அவர்கள் மகான்கள்லாம் உயர்ந்ததான யாத்திரா பண்ணியிருக்காங்க. முதல்ல அப்படி போகச்சேவே அந்த மலையை சேவிக்கிறோம். அப்புறம் ஆழ்வார் கோடேரி என்னும் அந்த தெரிந்தவரும் தீர்த்தங்கள் செறிந்தவர்க்கு விகாகே தீர்த்த பகுலாம் சீதராம் குரு சந்ததின் வர்ணித்தார்கள். அப்பேற்பட்டதான புஷ்கரனில் நீராடி ஆழ்வாரை சேவிக்கிறோம். அந்த காலத்துல அங்கிருந்து தான் மலைக்கு போறதுக்கு ஒத்தேடி பாறை இருந்ததுன்னு சொல்றாங்க. அது எத்தனையோ யுகங்கள், எத்தனையோ கல்பங்கள், எத்தனையோ வருஷங்கள், பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள், அந்த மாதிரி சமயங்கள் எல்லாம் அந்த பாதை எத்தனையோ மாறி இருக்கலாம். அது ஒன்றும் சந்தேகம் இல்லையே. அங்க அப்பேற்பட்ட ஆச்சாரிய சந்ததியை சேவிச்சு அதுக்கு மேல மகர்ஷிகளை சேவிக்கணும். இந்த மகர்ஷி இவர் எப்பேற்பட்ட ஒரு பராசரமுகான் வந்தே பரான் தர்க்க சரைகி ஆசிரூதி, சம்பிரதாயத்திற்கு விரோதமான அர்த்த விசேஷங்கள் என்று நாம் சொல்பவர்கள் யார் இருக்கிறாரோ அப்பேற்பட்ட மாதிரி தர்க்கம், தர்க்கம்னா புத்தர்க்கம் இல்ல, சத்தர்க்கம், நல்ல வாத பிரதிவாதங்களினாலே அவர்கள் வாய் ஒழிந்து போகும்படியாக அவர்களை ஜெயிப்பவர், சம்பிரதாயார்த்தங்களை பிரச்சாரம் செய்யக்கூடிய விஷ்ணு புராணம் என்பதாக புராணத்திலே மிகச் சிறந்தது. சந்தரிஷகன் நிலமீத புராணரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய வேதேஷு பூருஷம் சூக்தம் தர்மசாஸ்திரேஷு மாணவம் பாரதே பகவத்கீதா புராணேஷு ச வைஷ்ணவம் என்பது வேதத்தில் புருஷ சூக்தம் ரத்னம், புராணேஷு ச வைஷ்ணவம் 18 புராணங்கள் உண்டு. சாத்விக ராஜச தாமச என்பதாக 6 அதுல சாத்விக புராணங்கள் பிரதானம். அந்த 6 புராணங்களுக்குள்ளே தலையாயது எது என்றால் விஷ்ணு புராணம் என்னும் இந்த உயர்ந்த புராணம். அப்பேற்பட்டதாக புராணேஷு வைஷ்ணவம் தர்மசாஸ்திரேஷு மாணவம். மனு தர்மசாஸ்திரம் இன்னைக்கும் நமக்கு முக்கியமானது. அப்படின்னு வேற சொல்றது. காளிதாஸ் மகாகவி பேசும் பொழுது ரேகா மாத்திரம் அபேட்சுன்னாது ஆமனோ வத்பரப்பரம் நத்திய பிரஜாத்தம் நியந்தோ நேமிருத்தையான. தண்டவாளத்துல ட்ரெயின் போனா அந்த ட்ரெயின் சேஃப்டியா போகும், சேஃபா போகும். அந்த ட்ரெயின் தண்டவாளத்தோடு இறங்கிட்டுனா டீரைல் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த மாதிரி தான் மனு நமக்கு ஒரு வழி காண்பிச்சிருக்காரு. மனுஷன்னா வாழணும்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இருக்கணும், அந்த வாழ்க்கைக்கு உரியதான வழிகாட்டுதல் இருக்கணும், மறைநெறி இருக்கணும். அது இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அந்த மனு என்னைக்கு காண்பித்தாரோ அதுல இருந்து ஆரம்பித்து இந்த வரையும் அந்த வழியில் நடக்கக்கூடிய மகாத்மாக்கள் என்று அந்த பெரியோர்களை பற்றி பேசினார். அப்ப தர்மசாஸ்திரேஷு மாணவம் பாரதே பகவத்கீதா 18 பருவங்கள் மிகப்பெரியது. மகாபாரதம் ஜெயம் என்று பெயர் பெற்றது. அப்பெயர்பட்டதான உயர்ந்த இதிகாசம். அந்த இதிகாசத்திலேயே மிகச் சிறந்தது எது என்றால் பாரதே பகவத்கீதா என்பதால் பகவத்கீதையுடைய பெருமை சொல்லப்படுகிறது. அதனால தத்வேன யச்சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போக அபவர்க்க ததுபாய கதிருதாரா சந்தரிஷயன் நிரவிநீத புராண ரத்னம் என்று. சித்துன்னா என்ன, அச்சித்துன்னா என்ன? சித்து என்றால் அறிவுடைய ஜீவாத்மா, அச்சித் என்றால் அறிவற்றதான ஜடப்பொருள். அதற்கு மேலே இவர்கள் இருவரையும் சேர்த்து வைத்து லீலா வினோதங்களை நடத்தி கொண்டு சந்தோஷத்தில் ஆழ்ந்திருப்பவன் யார் என்றால் எம்பெருமானான பரமாத்மாவான சர்வேஸ்வரன். அவனுக்கு என்ன பேர் அப்படின்னா ஈஸ்வரன் என்பதாக பேர். விபக்தம் நகா தத்துவத்திரயம் உபதிஷந்தி அக்ஷரதியா சுவாமிதேசிகன் சாதிப்பார். நமக்கு புரியும்படியாக நம்முடைய ஆச்சாரியர்கள் அறிவுடைய ஜீவனுடைய செயல்பாடு என்ன, அறிவற்ற அச்சேதனம் என்று சொல்லக்கூடியதான இந்த ஜனவஸ்துக்களுடைய செயல்பாடு என்ன, இது இன்னும் சாஸ்திரார்த்தமா உள்ள பார்க்கணும். உபன்யாசங்கள்ல எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர்த்து மற்றவையெல்லாம் ஆச்சாரியரிடத்தில் அடிபணிந்து காலக்ஷேபத்தில் தான் அறிய வேண்டும். அதற்கு வேற ஈஸ்வர தத்துவம் என்பதாக சொல்லுவார். அந்த ஈஸ்வரன் எப்பேற்பட்டவன், அவனுடைய சொரூபம் என்ன, குணம் என்ன, விபவம் என்ன, ஐஸ்வர்யம் என்ன, அதனுடைய பெருமைகளை எல்லாம் பேசக்கூடிய உயர்ந்ததான அந்த கிரந்தம் எது? விஷ்ணு புராணம் என்னும் கிரந்தம். அப்போ பகீரதனையே ஸ்திதான் விஷ்ணு புராணத்தின் கர்த்தாவான பராசரர் நம்மையெல்லாம் உய்விப்பதற்காக விஷ்ணுவின் கருணை என்னும் கங்கையை கொண்டு வந்தார். இப்ப நாம இங்க திருவேங்கடமாமலையில என்ன கங்கையை சேவிக்கிறோம்? ஆகாச கங்கா என்னும் தீர்த்தம் உண்டு. ஆகாச கங்கா பாப விநாசனம் என்பதாக அந்த தீர்த்தங்களுக்கெல்லாம் பெயர் உண்டு இல்லையோ? தினந்தேறும் திருவேங்கடமுடியானுக்கு திருவஞ்சனம், அவனுடைய திருவாராதனத்திற்கு தீர்த்தம் ஆகாச கங்கையிலிருந்து கொண்டு வரப்படுகின்றது. அது ஒரு அற்புதமான சரித்திரம். ஸ்ரீசைல பூர்ணர் என்னும் பெரிய திருமலை நம்பிகளுக்கு திருவேங்கடமுடியான் செய்த அனுகிரகம்.
அதனால்தான் ஸ்ரீனிவாசன் ஒரு வேடுவன் உருவில் வந்து மிக தொலைவிலிருந்து தண்ணீரை கொண்டு வரக்கூடிய பெருமாளுக்கு திருமஞ்சனம் கைங்கரியம் செய்யக்கூடியதான பெரிய திருமலை நம்பிகளை தான் தடுத்தாற் கொண்டு பக்கத்திலேயே இங்க மாறுங்க சுவாமி உமக்கு இங்க தீர்த்தம் இருக்கு காண்பித்த இடம் என்பதாக உயர்ந்த அந்த சரித்திரத்தை சொல்லுவான். திருவேங்கடமுடையான் அப்படின்னு சொல்லச்சு முதல்ல நமக்கு சேவையாகக்கூடிய ஆச்சாரிய சார்வபௌமர் யாருன்னா பெரிய திருமலை நம்பிகள். பெரிய திருமலை நம்பிகள் இன்னைக்கு அனுஷம் பெரிய திருமலை நம்பிகளுடைய மாசத்து நட்சத்திரம் இல்லையா? பிதாமஹஸ்யாபி பிதாமஹாய பிரஜேதசாதேஷ மலப்பிரதாய ஸ்ரீபாஷ்யகாரோத்தம தேசிகாய ஸ்ரீசைல பூர்ணாய நமோ நமஸ்தாத் என்று அந்த பெரிய திருமலை நம்பிகளுடையதான தனியலை சொல்லுகிறார்கள். பிதாமகன் என்று பிரம்மதேவருக்கு பேர். பிதாமகன் சம்ஸ்கிருதத்துல பிரம்மான அர்த்தம் உண்டு, தந்தையின் தந்தை என்பதாக ஒரு அர்த்தம் உண்டு. பிதாமகர் பிரம்மதேவர். அந்த பிதாமகரான பிரம்மதேவருக்கு தாத்தா தந்தையின் தந்தை யாருன்னா இந்த சுவாமி பெரிய திருமலை நம்பிகள். ஏன் அப்படி கேட்டா ஸ்ரீனிவாசன் இவரை தந்தையே என்று அழைத்தான். நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான் என்பதனாலே நான்முகனுக்கு தந்தை எம்பெருமான் ஸ்ரீனிவாசன். அந்த ஸ்ரீனிவாசன் பெரிய திருமலை நம்பிகளை தந்தையே என்று அழைத்ததினாலே பிதாமகரான பிரம்மதேவருக்கு இவர் பிதாமகரானார். என்ன அழகான ஸ்லோகம். ஸ்ரீமத் ராமாயண பாராயணம் செய்யும் பொழுதெல்லாம் பெரியோர்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்லித்தான் ஸ்ரீமத் ராமாயணத்தின் பாராயணத்தையே தொடங்குவார். பிதாமகஸ்யாபி பிதாமகாய. ஆகையால அந்த ஆகாச கங்கா முதலான புண்ணிய தீர்த்தங்கள் அங்கே நிறைந்திருக்கின்றன. தெளிகுறவி திருவேங்கடத்து ஆழ்வார். கைங்கரியம்னா ஸ்ரீனிவாசனுக்கு கைங்கரியம் பண்ணோம். எப்படி கைங்கரியம் பண்ணோம்? சுவாமி எனக்கு டைமே இல்லை, டைமே இல்லை. எதுக்கு டைம் இல்லை? கேளுதோ காலக்ஷேபம் பண்ணணுமா? டைம் இல்லை. உபன்யாசம் கேட்கணுமா? டைம் இல்லை. இந்த குவாரண்டைன்ல என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னா எத்தனையோ காரியங்கள் பண்ணிட்டு இருக்க சுவாமி. ஆனா நீ சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஈடுபடுவதற்கு எனக்கு அவகாசம் இல்லை. ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆயுத்த முடிய கூட போறது சுவாமி அப்படின்னா இதுவரை என்ன காரியங்கள் நாம பண்ணினோம்? பழுதே பலகாலம் போயினவென்று அஞ்சி அழுதேன். முதல்ல ஆரம்பிக்கச்சவே அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இந்த டைத்தை நாம யூட்டிலைஸ் பண்ணணும், இந்த டைத்தை நாம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நாம பண்ணினதான ஒரு பிரதிஜை இருக்கே. என்ன சொல்றாங்க எல்லாம்? சில பேர் சொல்லுவா ஸ்மசான வைராக்கியம், பிரசவ வைராக்கியம். அதே மாதிரி உபன்யாச வைராக்கியமும் உண்டு. சில சந்தர்ப்பங்கள்ல உபன்யாசத்துல கேட்கிற விஷயங்கள் ரொம்ப அபூர்வமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், நமக்கு பிராக்டிஸ்ல கொண்டு வரலாம் போல தோணும். ஆனா உபன்யாசம் முடிஞ்ச அடுத்த நொடி அது எப்படித்தான் காணாமல் போகும் தெரியாது. அதுல கூட சில உபன்யாச வைராக்கியம் உண்டு. என்ன அஜ்ஜோ இனிமே இவர் உபன்யாசத்தை கேட்க கூடாதுலாப்பா, என்ன இப்படி போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்க அப்படின்னு ஒரு வைராக்கியம் வரும். அந்த வைராக்கியம் நினைச்சிடும். அந்த வைராக்கியம் நமக்கு சில காலமா அப்படி ஸ்ட்ராங்கா நின்றுடும் இல்லையா? அப்படி ஒளிவில் காலம் இல்லாம் டயம் இல்லை. டயம் இல்லைன்னா எதுக்கு டயம் இல்லை? எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், என் ஸ்ரீனிவாசனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். அப்பேற்பட்டதான கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தினாலே எனக்கு வேற காரியங்களை செய்வதற்கு நாடி இல்லை, ஒளி இல்லை, டைம் இல்லை. ஒளிவில் காலமெல்லாம் எப்பேற்பட்ட பிராந்தியம் அந்த தெளிகுறல் அருவி என்று ஆச்சரியமான அருவிகள் நிறைந்திருக்கக்கூடிய திருவேங்கட மாமலையில் அந்த மலையை முனிவர்களை முன்னிட்டு அடுத்தது முதல்ல ஆழ்வார்கள், அடுத்தது மகர்ஷிகள். ஏன் ஆழ்வார்கள்? பிரபன்னர்கள், பிரபத்தி யோகனிஷ்டர்கள். நமக்கெல்லாம் அவர்கள் தான் மார்கதர்ஷி. சம்பரம் என்று இறங்கி தளரா மனம் தந்து அருளால் ஒவ்வொரு தொழும் திருமால் உகந்து ஏற்கும் உபாயம் ஒன்றால் நம் பிறவித்துயர் நீக்கிய ஞானப் பெருந்தகவோர் நம் ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களும். ஆழ்வார்கள் பாடிய திவ்ய பிரபந்தத்தின் பரமசாரபூதமான அர்த்த விசேஷமான பிரபத்தி சாஸ்திரத்தை நமக்கு உபதேசம் செய்து அந்த வழியில் நாமும் திருவேங்கடமுடியானுடைய திருவடியை அடையும்படி செய்பவர்கள் யார்? நம் ஆச்சாரியர்கள். அதனால முதல்ல ஆழ்வார்களை பாடினார். பிரபத்தி என்னும் சாஸ்திரம் எப்பேற்பட்டவனாய் இருந்தாலும் பக்தர் வரக்கூடும். சாதாரணப்பட்டவன், ஏழை ஏதவன் என்பதாக ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய ஒன்றுமே இல்லாதவன். ஒரு 5 பைசா கூட அந்த திருவேங்கடமுடியானுடைய உண்டியலுக்காக தன்னுடைய துணியில முடிச்சு வச்சுக்கிறதுக்கு யோகியதை இல்லாதவன். ஆனால் அவனிடத்துல போய் அஞ்சலி சமர்ப்பித்தால் அஞ்சேல் என்று திருவேங்கடமுடியான் தன்னையே கொடுக்கக்கூடிய பரம கிருபாலு, பரம தயாளு பெருமாள். பரம தயாளு
அவனிடத்துல வித்தியாசம்ன்றதே கிடையாது. அவனை சேவிக்க போற நமக்குமான வித்தியாசம் இருக்கலாம். நாம இப்ப பக்தி பண்றதையே ஒரு கர்வம் நினைச்சுக்கிறோம். நான் எப்பேற்பட்ட பக்தம் தெரியுமா, வருஷம் திருமலைக்கு 3 தடவை போய் சேவிக்கிறேன். அது சொல்றது பெருமையா நினைச்சுக்கிறேன். 3 தடவை தான் சேவிக்க முடிஞ்சதுப்பா. எத்தனை தடவை சேவிக்கிறோம் ஆசையா இருக்கு, ஆனா சேவிக்க முடியலையேன்னு அந்த பாவம் அல்ல. வருஷத்துல 3 தடவை நான் தவறாமல் போய் சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது மனசுல இருந்து அது ஒரு ஆர்வமா இருந்தா பரவாயில்ல. அந்த இடத்துல கொஞ்சம் கர்வம் அப்படி தலை தூக்கிட்டுதான் திருவேங்கனுடைய தள்ள ஒரு தட்டு தட்டிடுவோம், தலையில ஒரு தட்டு தட்டிடுவோம். அதனால பிரபத்தி என்னும் உயர்ந்த வழியை நம்மை போன்ற சாமானியர்களுக்கும் காண்பித்தருடைய மகாத்மாக்கள் நம் ஆழ்வார்கள். அடுத்தது பக்தி யோகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் நான் பரமாத்மா கீதையில அதை காண்பிச்சிருக்கான். வேதவியாசர் பிரம்மசூத்திரத்தில் அந்த பக்தி யோகத்துடைய மகாத்மத்தை காண்பிச்சிருக்கார். ஆகையால அந்த மகர்ஷிகளை சொன்னான். பல மகர்ஷிகள் தமம் செய்து சித்தி பெற்றிருக்கக்கூடிய புண்ணிய கஷேத்திரமான திருவேங்கடமாமலை இன்னைக்கும் பல மகர்ஷிகள் ஆங்காங்க மலைக்குகையில் தான் இருக்காங்க, வசிச்சிருக்காங்க. நம்ம கண்ணுக்கு தெரியுது அவசியம் இல்லை. அவளுக்கு தேவை திருவேங்கனுடைய சேவை, திருவேங்கனுடைய கைங்கரியம். அவபாட்டுக்கு ஏகாந்தமா அவனை சேவிச்சிருக்கா, அனுபவிச்சிருக்கா. அவளுக்கு அவனுடைய திருவுள்ள முகந்த கைங்கரியத்தை பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது யார் அப்படின்னு கேட்டார், நம்மாழ்வாருக்கு இந்த சம்பிரதாயத்தை உபதேசம் செய்தவர் எம்பெருமானுடைய படைத்தளபதி சேனானி என்பதாக பெயர். சேனானி, சேனாபதி, விஸ்வக்சேனா, சேனை முதன்மையார், சேன முதலியார் என்று அவருக்கு பலவிதமான திருநாமங்கள் உண்டு. அசேஷ விக்ன சமனம் மணீகேஸ்வரமாஸ்ரயே ஸ்ரீமத கருணாம்போதோ சிக்ஷா ஸ்ரோதைவோத்திதம். அவரும் பெருமானுடைய திவ்ய கருணையினால் உண்டானவர். அசேஷ விக்ன சமனம், எப்ப எந்த ஒரு சத்காரியத்தை நாம் ஆரம்பித்தாலும் அந்த காரியம் நிர்விக்னமாக, ஆரம்பித்த காரியம் எந்த தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக பூர்த்தியாக வேண்டும் என்பதற்காக முதல்ல நாம் செய்ய வேண்டிய ஆராதனத்திற்கு விஸ்வக்சேன ஆராதனம்னு பெயர். அதனால்தான் பெரியவர்கள் சங்கல்பம் பண்ணுவா. நீங்க நம்ம திருவேங்கனுடைய கல்யாண விசேஷங்கள்லாம் கூட பார்த்தா தெரியும் என்ன ஆயிடுச்சு. இதை ஆரம்பிச்சிருக்கோம். ஆதோ விஸ்வக்சேனாராதனம் கரிஷ்யே பிராயச்சிதஸ்ய கர்மணா நிர்விக்னேன பரிசமாப்தியர்த்தம் பிரதேகமனார்த்தம். எந்த தடங்கள் இல்லாமல் போகணும். நிர்விக்ரமா இந்த திருக்கல்யாணம் பூர்த்தியானம், இந்த உற்சவங்கள் பூர்த்தியானம், கோவில்கள்ல பிரம்மோத்சவங்கள் நடைபெறும் பொழுது அந்த உற்சவத்துல துவஜாரோகணத்திற்கு முன்பாக சேனை முதன்மையார் புறப்பாடு என்பதாக சொல்வா. ஆழ்வார் ஒரு தடவை நகர சோதனை பண்ணிட்டு வருவார். பெருமாளுடைய உற்சவம் நடக்க போகுது, எல்லாம் கிளியரா பண்ணி வச்சிருக்கீங்களா? பெருமாள் 10 நாள் காத்தால சாயங்காலம் 2 வேளை வாகனத்துல புறப்பாடு கண்டுவிடணும், ஜாகிரதை அப்படின்னு அவருடைய கமாண்டர், பெருமாளுடைய கமாண்டர், அடைத்தலைவர் சேனாபதி. யஸ்ய விரதவக்ராத்யாஹ பாரிஷத்யாஹ பரஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் நமஸ்ரயே. ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நாம் ஆரம்பிக்கும் பொழுது முதலில் சொல்லக்கூடியதான ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்திற்கு பலவிதமா அர்த்தம் சொல்லலாம். ஆனால் சம்பிரதாயம் அறிந்த நம்முடைய பெரியவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன? யஸ்ய விரதவக்ராத்யாஹ, எந்த விஸ்வக்சேனர் என்னும் சேனாபதிக்கு 2 பற்களை உடைய பல வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். அதாவது 2 பல்லு யாருக்கு? விரதம் எதுக்கு வேறு? யானைக்கு வேறு. யானை முகம் கொண்ட பல வேலைக்காரர்கள் இவருக்கு இருக்கிறார்கள். எஸ்ய விரதவக்ராத்யாஹ பாரிஷத்யாஹ பரஷதம். இந்த விஸ்வக்சேனர் சொன்ன கட்டளையை செய்து முடிப்பதற்காக அவருக்கு 100கணக்கான வேலைக்காரர்கள் இருக்கிறார். அவர் அத்தனை பேரும் யானை முகம் கொண்டவர்கள். அது ஆகமங்கள்ல சொல்லப்பட்டது. இந்த விஸ்வக்சேனருடைய பிரதானத்தை பெருமையான ஆகமங்கள்ல பார்க்கலாம். அதனால அப்பேற்பட்டதான விஸ்வக்சேனருடைய கட்டளையினால் தான் இந்த உலகத்தின் சமஸ்த விதமான இயக்கங்களும் நடைபெறுகின்றன. அவருடைய திருக்கையில் ஒரு பிறந்து வச்சிருப்பார். இன்னைக்கும் நம்ம திருவாரூரில போய் பெருமாள் சன்னதியில சேவிக்கலாம். எல்லா விஷ்ணு ஆலயங்களிலும் விஸ்வக்சேனரை சேவிக்கணும். அனந்தன், கருடன், விஸ்வக்சேனன் இவர்கள் எல்லாம் சேவிக்கணும். சமஸ்த பரிவாராய ஸ்ரீமதே நாராயணாய நமஹ என்று சமஸ்த விதமான பரிவாரங்களுடன் கூடியவரான எம்பெருமான் என்று எம்பெருமான சேவிக்கணும். அசேஷ விக்ன சமனம், அப்பேற்பட்டதான விஸ்வக்சேனரை சேவிப்பதனால் தான் நமக்கு உண்டாகக்கூடிய தடங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகின்றன. அசேஷ விக்ன சமனம், சமஸ்த விதமான விக்னங்களையும் நிவர்த்தி செய்பவர்.
அப்ப அவரை பிரார்த்திச்சுன்னு சொன்னா அது மூலமாக நமக்கு தடங்கல்கள் நீங்கும். அவர் கையில இருக்கிற திருப்பரம்பு அததான் சுவாமி ராமானுஜராக அவதாரம் பண்ணிய விஸ்வக்சேனா யதிபதிரபூத் வேத்ரசாரா திருதண்டா. சுவாமி தேசிகன் யதிராஜ சப்தத்தில சாதிப்பார். எங்க விஸ்வக்சேனர் இருக்காரு யாரு? வைகுண்ட கமாண்டர். அவர் வைகுண்டத்துக்கு மட்டும் கமாண்டர் இல்ல, இந்த லோகத்துக்கே கமாண்டர். எம்பெருமான் அவரிடத்துல தான் இந்த விஸ்வபாரத்தை ஒப்படைத்திருக்கிறான். அடுத்த அற்புதமான ஒரு திருநாமத்தை பார்க்க போறோம் நம்ம வெங்கடாச்சல மகாத்தியத்துல. விஸ்வக்சேனா யதிபதி அபூத், அவரே ஸ்ரீபாஷ்யக்காரர் அவதாரம் பண்ணார். வேத்ரகாரா திருதண்ட, அவர் கையில ஒரு பெரம்பு வச்சிருந்தார். இந்த பெரம்பு லட்டி சார்ஜ் பண்ற பெரம்பு இல்ல, சும்மா ஒரு அலங்காரம் அவருடைய கையில வச்சிருந்தார். ஏன் சுவாமி இதெல்லாம் தேவையானா? எத்தனையோ பேர் நாய வாக்கிங் கூட்டு போச்சேன்னா கையில ஒரு பூச்சி வச்சுட்டு அதை வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. கேட்டா ஒரு அலங்காரம்னு சொல்றான். வெறும வாக்கிங் போறவா கூட கையில குடிச்சிட்டு இருக்கா. கேட்டா ஒரு அலங்காரம்ன்றா. அது அடிக்கிற குச்சியாது, வெறும கையில ஒரு அலங்காரம். அப்ப விஸ்வக்சேனருக்கு கையில வச்சிருக்க அந்த திருப்பரம்பு இப்படி அப்படி இப்படி அப்படி அலைஞ்சதுன்னா அது மூலமா உலகத்தினுடைய இயக்கங்கள் நடைகிறது. அப்படின்னா உலகத்தினுடைய இயக்கம் இப்படி சாயம். விஸ்வக்சேனா யதிபதிர பூத், அவர் கையில இருந்த திருப்பெரம்பு. விஸ்வக்சேனர் ராமானுஜராக பிறந்தார். அவர் கையில் இருக்கிற அந்த பிரம்பு எதிராஜர் திருக்கையில் விசேஷமான திருதண்டமாக விளங்குகிறது. வேத்ரசாரா திருதண்டா என்பது அசேஷ விக்ன சமரம். அப்ப என்ன பண்ணணும்? நாம யாரை தெரிவிக்கிறோம்? விஸ்வக்சேனரை பிரார்த்திக்கிறோம். அது திருவேங்கடாச்சல மகாத்தியத்துல விசேஷமான பல கதைகள் உண்டு. 12 புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உயர்ந்த சரித்திர விசேஷங்கள் சொல்லியிருக்கோம். அதுல ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு தினந்தோறும் நடக்கக்கூடிய அர்ச்சனை, அந்த அர்ச்சனையில பலவிதமான நாமாவளிகள் உண்டு. அதுல 108 நாமாவளி என்பது மிகவும் பிரசித்தமானது, நமக்கு தெரிந்த நாமாவளி. அதுல 11வது நாமாவளி ஓம் சுவர்ச்சலா சுதங்கியஸ்தேனாபத்யபராய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹ. சுவர்ச்சலா சுதங்கியஸ்த வெங்கடாச்சல மகாத்மியத்துல இந்த விஸ்வக்சேனர் தொடர்புடையதான அற்புதமானது ஒரு கதை இருக்கிறது. அதை நாம நாமாவளியில சொல்றோம். ஓம் சுவர்ச்சலா சுதங்கியஸ்த சைனாபத்யபராய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹ. லோகத்தினுடைய இயக்கங்களை எம்பெருமான் யாரிடத்தில் ஒப்படைத்திருக்கிறான். ஒரு பெரிய பதவியில் ஒருத்தர் இருக்க, ஒரு பதவியில இருக்கிறதே என்ன பண்ணுவார்? அப்பா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும், அதனால உன்னை டெபுட்டியா போடுறேன், நீ கொஞ்ச நாள் இந்த விஷயத்தை பார்த்து போனார். பெருமாள் எப்பொழுதுமே நிம்மதியா விஸ்வக்சேனர் இடத்துல மொத்தத்தையும் ஒப்படைச்சிட்டு அவன் மகன் ஆனந்தமா ஜாலியா இருந்தது. பெருமாள் அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டான். என்ன நடந்தது? என்ன சுவாமி விசேஷம் அப்படிங்கிற அந்த விசேஷத்தை வர்ணிக்க. சுவர்ச்சலா என்பதாக ஒரு அப்சரஸ். அந்த சுவர்ச்சலா என்ற அப்சரஸுக்கு துர்வாச முனிவருடைய சாபம் என்பது ஒரு சமயம் ஏற்பட்டது. அவளுக்கு குந்தலைன்னு பேரு, சுவர்ச்சலான்னு பேரு. அந்த குந்தலை என்பவள், அது அப்புறம் அவளுக்கு சுவர்ச்சலான பேர் ஏற்பட்டதுன்றதுனால நாம இப்படியே பார்ப்போம். குந்தலா அவருக்கு பேரு. அப்ப ஏற்பட்டதான அந்த குந்தலை துர்வாசனுடைய சாபத்தினாலே பூலோகத்தில் பிறந்தால். இந்த கதை வாமன புராணத்தில் சொல்லப்படுகிறது. இது ஒரு கிருத்தயுகத்தில் நடந்தது. ஏன்னா கிருத்தயுகம்னு நான் எடுத்தேன். இது எட்டாவது சதுர்யுகம். வைவஸ்வரவன் வந்தரே பிரதமே பாரே ஜம்பூத்வீபே பாரத வருஷே வரதக்கண்டே அப்படின்னு பார்த்து அப்ப திருத்தீய பரார்த்தே வைஸ்வரம் இது என்ன? பிரதம பரார்த்தம் என்ன, துதிய பரார்த்தம் என்ன, திருத்தீய பரார்த்தம் என்ன? பெரிய கணக்குகள் இருக்கு. என்ன பண்றது? ஒரு பெரிய பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மாதிரி வச்சுட்டு அது பத்தியா இது பிரதம பரார்த்தம், இதுக்கு இத்தனை வருஷங்கள், இத்தனை லட்ச வருஷங்கள், இத்தனை கோடி வருஷங்கள், இது திருத்தீய பரார்த்தம் அப்படின்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எத்தனை சதுர்யுகங்கள், எத்தனை மன்வந்தரங்கள் இருக்கு. இப்ப நாம பேசுறது வைவஸ்வர மன்வந்தரம். சுவாரோஷிக மன்வந்தரம், சாட்சிர மன்வந்தரம், வைவஸ்வர மன்வந்தரம் எவ்வளவு இருக்கு. அப்புறம் கல்பங்கள் எவ்வளவு இருக்கு. இப்ப நாம பேசுறது ஸ்வேதவராக கல்பத்துல. அதான் திருவேங்கட மாமலிக்கே அது வராக கஷேத்திரம் தானே பேரு. புராணங்கள்ல பெருமாள் வராக ரூபத்தில் தான் பெருமாள் அங்க எழுந்தல் இருந்தார். அந்த வராக பெருமாள் இடத்துல ஸ்ரீனிவாசன் எனக்கு இடம் கொடுத்து கேட்டா சொல்ல முடியும். ரொம்ப அழகு. 2 அச்சாவதார பெருமாள் ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறேன் இல்லையா? 45ஆம் பட்ட ஐஷிங்க ரொம்ப வேடிக்கை, ரொம்ப அழகா சாதிப்பார்.
அபரஜாமட ஐடியா ரொம்ப அழகா கிடைக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு இருந்தானா ஒருத்தருக்கு தாங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு என்ன சொல்லுவார், இவர்களுடைய கிளாஸ்மேட் அப்படின்னு. ஒரே கிளாஸ்ல எல்லாரும் வாசிச்சோம்னு சொன்னா அர்த்தம் இவர் எல்லாரும் என்னுடைய கிளாஸ்மேட் அப்படின்னு. இப்ப பேச்சுலர்ஸ் 4-5 பேர் ஒரே ரூம்ல இருக்கா, அந்த ஒரே ரூம்ல இருந்து உத்தியோகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஒருத்தர் சொல்லுவார், இவர் யாரு, என்னுடைய ரூம்மேட் அப்படின்னு. இல்லையா, இவர் என்னுடைய ரூம்மேட், நாங்க எல்லாரும் ஒரே ரூம்ல ஷேர் பண்ணிட்டு வந்தோம். அதே மாதிரி ஸ்ரீனிவாசன், வராகன், நிருசம்மன் இவன் 3 பேரும் மவுண்டைன் மேட் அப்படின்னு. மவுண்டைன் மேட் தான் அர்த்தம். ஒரே மலையில இவன் 3 பேரும் அந்த மலையிலேயே ஒருத்தர் அகோவிதமா இருந்தாங்க, இதுவா இருந்தாங்க, எல்லாம் ஒரே மலையினுடைய தொடர்பு தானே. அதனால இவெல்லாம் யாரும் மவுண்டைன் மேட். அதனால சரி, இந்த திருவேங்கடமாமலைக்கு நிருசம்மன் மாதவர் நிருசம்மன் வந்துட்டாங்கன்னா ஸ்ரீனிவாசனுக்கு ஒரே குஷி ஆயிடும், வராகனுக்கு ஒரே குஷி ஆயிடும். ஐஷிகள் அடிக்கடி சாய்ப்பாங்க. இவெல்லாம் மவுண்டைன் மேட் அப்படின்னு. கிளாஸ்மேட், ரூம்மேட் மாதிரி இது மவுண்டைன் மேட் இல்லையா. அப்ப இந்த குந்தலையினுடைய சரித்திரத்தை பார்க்கும்பொழுது அவள் துர்வாசனுடைய சாபத்தினாலே ஒரு வீரபாகு என்னும் வேடுவனுக்கு அவள் பெண்ணாக பிறந்தாள். அதிரூபவதி என்ன இருந்தாலும் அப்சரஸ்திரியோடையும் அந்த அப்சரஸ்திரியிடத்தில் வாயு பகவானுக்கு ஒரு சம்சர்க்கமானது ஏற்பட்டது. வருணனுக்கு ஒரு சமயம் வருணன் இந்த அப்சரஸ்திரியினுடைய அழகை பார்த்து மோகித்தான். இத்தனைக்கும் அவள் மனுஷ ஜாதியில பிறந்திருக்கா, வேடுவ ஜாதியில பிறந்திருக்கா. அவளை பார்த்து வருணன் சந்தோஷப்பட்டா. அதுக்கு அவளுக்கும் வருணனுக்கும் கல்யாணம் நடந்தது. அப்ப ஆடி மாசத்துல புஷ்ய நட்சத்திரத்துல ஒரு பிள்ளை அவளுக்கு பிறந்தது. ஆடி மாசத்துல புஷ்ய நட்சத்திரத்துல ஒரு பிள்ளை அவளுக்கு பிறந்தது. அவனுக்கு 10 வயசாச்சு. என்ன நடந்தது, 10 வயசுல என்னமோ தெரியல அவன் தாயை இழந்து விட்டான். அதாவது அந்த அப்சரத்துக்கு சாபம் முடிஞ்சு போச்சு, அவன் கலைஞ்சு போயிட்டான். இந்த மாதிரி ஒரு சரித்திரம் பாகவத மகாபுராணத்துல உண்டு. நாரதருடைய பூர்வ ஜென்ம சரித்திரம் சொல்லி சொல்லுவோம். நீங்க எல்லாம் கேட்டிருக்கீங்களா, இல்ல கேட்டு ஞாபகம் வச்சிருக்கீங்களா தெரியல. இந்த சரித்திரங்கள்ல அடிக்கடி நாம ஞாபகம் வச்சுக்கணும். மறுபடி சொல்றதே ஒரு பாக்கியம் தான். அதாவது நாரதருடைய பூர்வ ஜென்ம சரித்திரத்தை சொல்ற, ஏன்னா இந்த பக்தி, ஞானம், வைராக்கியம் இதெல்லாம் அங்க வந்து நின்றதோ நம்ம அந்த கதையை பார்த்திருப்போம் இல்லையா. அகம் பக்தி ரீதி கியாதா சொல்லி அந்த பக்தி தேவி தன்னுடைய பிள்ளைகளோட சேர்ந்து வரா. பக்திக்கு பெருமை உண்டாயிடுத்து. அவள் இழந்த யுவனத்தை பெற்று விடுகிறாள். ஆனால் ஞாபகாதிகளுக்கு அது ஏற்படலையான கேள்விகள் தான் வருது. பாகவதத்துல இது விஸ்தாரமான ஒரு கதை. அந்த சமயத்துல பிரசங்காத நாரதருடைய பூர்வ ஜென்ம சரித்திரம் சொல்லப்படுது. இதே மாதிரி தான் நாரதர் பூர்வ ஜென்மத்துல ஒரு பெண் பிள்ளையாக பிறந்தார். இந்த பிள்ளை பிறந்த நேரத்துல அந்த பெண்ணின் கணவன் இறந்து விட்டான். அந்த பெண் பாவம் ரொம்ப கஷ்ட உஜ்ஜீவனம். அது கஷ்டத்தோடு அவள் தன்னுடையதான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு சமயம் சாதுக்கள் சில பேர் சாதுர்மாச விரதானுஷ்டானத்திற்காக அந்த ஊருக்கு வரா. இந்த பெண்ணோட சின்ன பையன் நாரதர், குட்டி பையன், அந்த பையன் கூட மாற அந்த சாதுக்களுக்கு உபகாரம் பண்றான். அம்மாவோட போய் புஷ்பங்களை பறிச்சுட்டு வருது, பழங்களை பறிச்சுட்டு வருது. அந்த சாதுக்களுடைய தலைகைக்கு தேவையான விறகுகளை சுமந்து வருது. அப்படி நல்ல காரியம் சத்காரியங்கள் பண்ணிட்டு இருக்கா. 4 மாசம் சாதுக்கள் அங்கேயே இருந்துட்டு இருக்கா. அப்ப சாதுக்கள் தினந்தோறும் சாப்பிட்ட பிறகு போனகம் செய்த சேடம் தருவரேன்னு அவர்கள் உண்ட மிகுதியை உண்டதினாலே இந்த பையனுக்கு இன்னும் சாத்வீகமான மனோபாவம் ஏற்பட்டது. சாதுர்மாசம் முடிஞ்சது. ஐயோ, இந்த பெரியவர்கள், இந்த மகான்கள் இனிமே நாம இவாளை தெரிவிக்க முடியாதா, இந்த குழந்தையுடைய பிஞ்சு மனசு ஏங்கிறது, நானும் உங்க கூட வந்துடுறேன் சுவாமின்னு கிளம்பிட்டான். அவ்வளவு வைராக்கியம் அவனுக்கு. நானும் உங்க கூட வந்துடுறேன் சுவாமியே கிளம்புறான். இல்லப்பா, உனக்கு உன்னுடைய தாயார் இருக்கா, அந்த தாயாருக்கு நீ செய்ய வேண்டிய கைங்கரியங்கள் இருக்கு. அவள் வாழ்க்கையில எந்த சுகத்தையும் அனுபவிக்கிற பாவம், அவள் உயிர் வாழ்றதே ஒருத்தரை போசம் தான். ஆகையால நீ கூட இருந்துட்டு அவளுக்கு ஏதாவது நல்லதை ஏற்படுத்து அப்படின்னு அந்த சாதுக்கள் சொல்லிட்டு எப்படியும் உனக்கு பகவத் சாட்சா்காரம் உண்டாகும் ஆசீர்வாதம் பண்ணிவிடுறான். நாரதரும் அந்த சின்ன பையனா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ற அந்த அம்மாவுக்கு கண்ணும் கருத்துமா பார்த்துருக்கார். ஒரு நாள் விதிவசத்தினால அந்த பெண்மணி சர்ப்பம் தீண்டி இறந்து விடுகிறாள். அவளுக்கு செய்ய வேண்டிய சமஸ்தவியமான கைங்கரியத்தையும் பண்ணிட்டு தனக்கு இருந்த ஒரே நிர்பந்தம் இந்த வாழ்க்கையில. ஏன்னா இவர் யாருக்கு பதில் சொல்லணும்? பொண்ணா, பொருளா, பொண்டாட்டியா, பிள்ளையா, குடும்பமா, மண்டே அன்னைக்கு யாரை திறக்குமா திறக்காதா, பஸ் ஓடுமா ஓடாதான்னு விசாரத்தை பத்தி அவரே கவலைப்படணும். ஒரு கவலையும் கிடையாது. பால் வருமா வராதா, திருமணி சீர போய் காய்கறி வாங்குறதா, இல்ல
திருமணிசை ஆழ்வார் நினைச்சு நாமளும் பட்டியா இருந்துருதா ஒன்னும் புரியாமல் இருக்கேன் சுவாமி நினைச்சுக்கிறேன். அந்த மாதிரி இந்த நாரதர் உடனே கிளம்பினார். காடு மேடு மலை எல்லாம் போனார். ஒரு நாள் ஒரே பெருமாளை தியானம் பண்ணிருக்கார். மனசுக்குள்ள ஒரு க்ஷணம் பெருமாளுடைய மின்னலை போல சேவதாரித்தான். தங்கி சுதி புரந்தி காப்பி சிகாமணினா சுவாமி தேசிகன் வரராஜ பஞ்சாசத்துல சாதிப்பார். அப்படியே உள்ளுக்குள்ள மின்னலை போல பெருமாள் ஒரு சேவை சாதித்தான். ஆச்சரியப்பட்டார், ஆனந்தப்பட்டார். ஆனா அந்த சேவை பூர்ணமா தன்னால தெரிவிக்கிறதுக்குள்ள அதை மறைஞ்சு போயிடுச்சேன்னு அப்ப பெருமாள் சொன்னா உனக்கு இன்னும் பக்தி முதிர்ச்சியாளராப்பா கொஞ்சம் ஆகட்டும்னு சொல்றாரு. இந்த கதை ஒண்ணு வருது. அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட இப்ப நாம பார்க்கக்கூடிய விஸ்வக்சேனருடைய கதை வெங்கடாச்சல மகாத்மா கதைக்குள் ஒரு கதை. அதனால கதை அடிக்கிறோம்னு நினைச்சுக்க வேண்டாம். அந்த கதைக்கு இந்த கதையுடைய தொடர்பை நாம் செய்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் ரசிக்க முடியும். சில சமயம் தெரிஞ்ச கதைகள் சொல்லும் பொழுது தெரியாத கதையை நாம இன்னும் நல்லா ரசிக்க முடியும். அதுதான் ஆழங்கால் பண்ணணும். சுவாமி தேசிகனுடையதான ஒரு ஸ்ரீசுக்தியின் வைலட்சண்யத்தை பார்த்தோம்னா அப்பைய தீட்சிதரே சொல்றார், பாவா சந்தி பதே பதே. ஐயா, எங்க கவிதார்க்கிக சிம்மமான வெங்கடநாதாச்சாரியுடைய அற்புதமான ஸ்ரீசுக்திகளை வியாக்கியானம் பண்ண 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 அப்படியே ஓடி போயிட்டே இருக்கு. பிரபஞ்சேகம் கிரிம்பிராயாக 10 நாள் ஓட்டலாமான்னு தோன்றது. ஒன்னும் வியாக்கியானம் மிகைப்படுத்தி சொல்லல அடிய. ஏவி கோபாலாச்சார சுவாமி வியாக்கியானம், நைத்ருவ தேவநாதாச்சார சுவாமியுடைய வியாக்கியானம், சேவா சுவாமியுடைய வியாக்கியானம், இன்னும் பிராச்சீனமான சில சம்ஸ்கிருத வியாக்கியானங்கள் நம்ம பவுண்டரிபுரம் ஆசிரமத்துல அந்த புஸ்தகம் போட்டிருக்காரு. நம்ம மாதவ கண்ணன் சுவாமி தான் அதுக்கு பிரதான ஸ்பான்சர். தயாசுரக 2 வால்யூம் பெரிய புஸ்தகம். ஏவி கோபாலாச்சார சுவாமி சம்ஸ்கிருதத்துல சாதித்திருக்கக்கூடிய அவதாரிக்க வாசிச்சாலேயே அது அற்புதமா தயாசுரகத்தினுடைய அர்த்த விசேஷத்தை நமக்கு காண்பிக்கும். அதுவே 1 மாச உபன்யாசத்துக்கு கண்டென்ட். 1 மாச உபன்யாசத்துக்கு கண்டென்ட். புல்லட்டின் போட்டு 1 2 3 4 5 6 போட்டு இருக்காங்க. மீதி வியாக்கியானம் மீதி ஸ்லோகங்கள் வியாக்கியானம் செய்விக்கிறதுக்கே அவகாசம் இல்லாமல் முதல் ஸ்லோக வியாக்கியானத்தை செய்விச்சுட்டே மீதி ஸ்லோகங்களை உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு சுவாரஸ்யம். அப்படின்னா அதனுடைய கண்டென்ட், அதனுடைய வெயிட்டேஜ், அதுல இருக்கக்கூடிய ஸ்டஃப் எத்தனை யோசிச்சு பாருங்க. பாவாசந்தி பதே பதே வெறும் அப்பைய தீட்சிதர் சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசுக்திகளின் பெருமையை எக்ஸாஜரேட் பண்ணியா சொன்னார். அனுபவிச்சு சொன்ன. இப்ப இந்த விஸ்வக்சேனர் அப்படின்றவர் ஆடி மாசம் புஷ்ய நட்சத்திரத்துல பிறந்தார்னு சொன்னோம். அப்பேற்பட்டவர் தன் தாயாருடைய வியோகத்தினாலே அவருக்கு செய்ய வேண்டிய கைங்கரியத்தை எல்லாம் தான் செய்து முடித்துவிட்டு எம்பெருமானை குறித்து இந்த திருவேங்கடமாவனியில் உயர்ந்ததான தவத்தை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி அவர் தவம் செய்த பொழுது ஆஸ்வயுத மாசம் ஐப்பசி மாசத்துல பூராண நட்சத்திரத்துல எம்பெருமான் அவருக்கு அனுகிரகம் செய்தார். இது முதற்கொண்டு எனக்கு சேனாபதியாக நீ இருக்க வேண்டியது, உன்னிடத்தில் நான் இந்த உலகத்தை ரட்சிக்கும் பொறுப்பை அளிக்கிறேன் என்று பரமாத்மா அவருக்கு அனுகிரகம் செய்தான் என்பதுதான் இந்த திருநாமத்தில் காண்பிக்கக்கூடியதான அர்த்த விசேஷம். அந்த திருநாமம் தான் 11வது திருநாமம். ஓம் சுவர்ச்சலா சுதன்யஸ்தைனாபத்யபராய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. தைனாபத்யபராய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. யாரு? சுவர்ச்சலா சுதன்யஸ்த. உடனே ஒரு கேள்வி வரும். அதாவது இப்ப அரியன் ஒரு இந்த உபன்யாசம் ஆரம்பிக்கிறதுக்கு 1/2 மணி காலம் முன்னாடிதான் கருணாகராச்சார சுவாமி இடத்துல சில சம்சயங்களை அடியை நிவர்த்தி பண்ணிட்டேன். அப்ப சுவாமி கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சில விஷயம் அந்த மாதிரி சில விஷயம். அவர் சொன்னார், நீ ரொம்ப உற்சாகமா இதெல்லாம் எடுத்து சொல்ற, ஆனா இப்ப எதை எடுத்தாலும் அப்செக்ஷன் பண்றதுன்றதாக சில பேர் ஆரம்பிச்சிருக்காங்க. எதை எடுத்தாலும் அப்செக்ஷன். அவன் அடியிலையும் பாக்குறது இல்ல, மேலையும் பாக்குறது இல்ல, வெறும் ஒரு நுனிப்புள் வைந்து எத்தையோ அவளுக்கு தோணுதான் சொல்லிட்டு இஷ்டத்துக்கு சாதாரணமா மக்கள் அதை ரசிக்கணும்னு ஆசைப்படைச்சே கூட இவன் மனசை கலைச்சு விட்டுறான் அப்படின்னு அந்த சுவாமி சொன்னார். அது ஏதோ ஒரு விஷயத்துல கான்டெக்ட்ல வந்தது. எதுக்காக நாம் இப்ப இப்படி சொன்னா, சுவாமி விஸ்வக்சேனர் நித்திய சூரியாச்சே, இதுக்கு முன்னாடி அவர் நித்திய சூரியா இல்லையா? அப்ப அவருக்கு நித்திய சூரியத்துதான திருநாமம் எப்படி பொருந்தும்? அதுக்கு முன்னாடி, அதாவது விஸ்வக்சேனரிடத்துல ஸ்ரீனிவாசன் இந்த உலகத்தை ரட்சிக்கும் பொறுப்பை ஒப்படைப்பதற்கு முன்பாக அவருடையதான காரியம் என்ன? அப்ப வேற யார் அங்க கமாண்டரா இருந்தா, கமாண்டர் இன் சீஃபா இருந்தா? இப்படி ஒரு கேள்வி வரும்போது இந்த கேள்வி அகோபில கஷேத்திர மகாத்மியத்துல வந்தது. நீங்க எல்லாம் அந்த புராணத்தை சேவிக்கச்சே கவனிச்சிருக்கலாம். நாம எல்லாரும் உட்கார்ந்துதான் அகோபில கஷேத்திர மகாத்மிய மூல பாராயணத்தை பண்ணினோம். அந்த இடத்துல கஷ்யவரிடத்துல கருடன் போய் பிரார்த்திக்கிறார், நான் விஷ்ணுவை சாட்சாத்கரிக்கணும், எனக்கு என்ன வழி, எந்த இடத்துல போனா அது எனக்கு தவமானது சித்தியாகும்னு கேள்வி கேட்கச்சு. கஷ்யவர்,
நீ இங்க இருந்து அகோபில கஷேத்திரம் போன அவர் அனுப்புறார். அவர் போறார், கருடன் தவம் செய்கிறார். அப்ப ஊர்வசி வந்து அவருடைய தவத்தை கலைப்பதற்கு முயற்சிக்கிறார். அப்புறம் ஊர்வசியை விரட்டி விட்டுறார் கருடன். பிறகு எம்பெருமான் வந்து அவருக்கு அனுகிரகம் பண்றார். அந்த சமயத்துல கருடன் எம்பெருமான் இடத்துல பிரார்த்திக்கிறார், உமக்கு நான் வாகனமாக இருக்கும் பாக்கியத்தை தந்துவிட வேண்டும் பிரார்த்திக்கிறார். உடனே பெருமாளும் அவருக்கு அனுகிரகம் பண்றார். அடுத்தது என்ன வேணும்னு பெருமாள் கேட்ட உடனே இந்த மலைக்கு கருடாத்ரி என்பதாக ஒரு அற்புதமான திருநாமம் விளங்க வேண்டுமோ. ஓவிலே காருட சீல மத்தியே கிருபாவசாத் கல்பித சந்நிதானம் லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மி நிருசிம்ஹம் சரணம் பிரபத்யே என்று அந்த அகோபில கஷேத்திரத்திற்கு காருட சீலம் என்னும் திருநாமம் விளங்க வேண்டும் கருடன் பிரார்த்திச்சான். பெருமாளன் அனுகிரகம் பண்ணிவிட்டார். அப்படின்னு இந்த கதை வந்த உடனே நாரதரிடத்துல மகர்ஷிகள் தான் கேட்கிறார். அகோபில மகாத்மியம் நாரதர் மகர்ஷிகளுக்கு உபதேசம் பண்றார். என்ன சுவாமி இது? கருடன் நித்திய சூரியன்னு சொல்றோம். தாசகா சகா வாகனம் ஆசனம் துவஜா யஸ்தே விதானம் வியஜனம் பிரீமயா, இப்படியெல்லாம் கருடனுக்கு அவன் பெருமாளுக்கு தாசன், பெருமாளுக்கு ஆசனம், பெருமாளுக்கு துவஜம், பெருமாளுக்கு நண்பன், வேதாத்மா வேதஸ்வரூபன், கருடமகில வேத நீடாதிரூடம் என்று சாட்சாத் வேதஸ்வரூபனாக விளங்கக்கூடியவன். பெயர்பட்டவன் என்னமோ தவம் பண்ணானா ஒண்ணுமே தெரியாமல் பண்ணான. அதுக்கு நாரதர் சொன்னார், ஏன் சீதையை தொலைச்சிட்டு ராமன் கிடைச்சு நம்பினீங்களா இல்லையா? சீதையை தொலைச்சிட்டு ராமன் ஐயோ சீதையை காணுமே, என் மனைவியை காணுமே, என் பொண்டாட்டியை காணுமே தெரியானே. அப்பெல்லாம் ஐயோ ராமன் எவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்னு உபன்யாசம் கேட்டே கண்ண தொலைச்சிட்டேதான் இல்லையா? கிருஷ்ணாவதாரத்துல எத்திரம் உறவினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவேன்னு அவனை கொண்டு போய் அது யசோத பிராட்டி கயத்துல கட்டி போட்டா பெருமாள் அழுகையும் மஞ்சு நோக்கும் மண்ணோக்கும் தொழுகையும் இவை கண்ட அசோதை தொல்லை இன்பத்தின் இறுதி கண்டாளே என்று அந்த குழந்தை வாயில போட்ட வெண்ணையும் முழுங்க முடியாமல் கண்ணீரையும் விட முடியாமல் உதவு துடிச்சுண்டு அம்மா அப்படின்னு கையை பார்த்து கூப்பிடுற அம்மாவை பார்த்து அதெல்லாம் ரசிச்சேடா இல்லையா? ஆமா, அதெல்லாம் என்ன பெருமாளுடைய அவதார நாட்டியங்கள். அதேதான் இது, அதேதான் இது. கஷ்டி தெய்வம் பூஜை கஷ்டி தெய்வன பூஜை. வெங்கடாச்சல மகாத்மத்துல சில பேர் தெய்வத்தை பூஜிக்கிறா, சில பேர் தெய்வத்தினால பூஜிக்கப்படுறான். அது எப்படிங்க? பின்ன பெருமாள் விஸ்வா தசரதை சேவிக்கலையா, கௌசல்யா தேவி சேவிக்கலையா, விஸ்வாமித்திர வசிஷ்டர்லாம் சேவிக்கலையா? அகம்பேற்று மகாத்மானு ராமன் அழைத்துக் கொண்டு போய் யஜ்ஞ புருஷனான ராமனை தான் ஆராதிக்கணும்னு ஆசைப்பட்ட விஸ்வாமித்திர ராமன் விழுந்து சேவிக்கலையா? யார் யாரை சேவிக்கணும் சுவாமி? அதற்கு சாப விமோசனம் கொடுத்த பெருமாள் என்ன பண்ணா? உடனே என்ன பண்ணா? குணங்களால் உயர்த்த வள்ளல் கோதவன் கமலத்தார்கள் வணங்கின மாசொரு கற்பின்னிக்கு அணங்கினை அவங்கை ஈந்து ராமன கௌதவனும் அகலிகையும் சேவிக்கணும். ஆனா அகலிகை கௌதமியை நிக்க வச்ச ராமன் விழுந்து சேவிச்சானோ பார்த்ததில்லையோ? திருவாய்ப்பாடிக்கும் பரவரத்துக்கும் என்ன வித்தியாசம்? பெரியவாசர்கள் அழகா வியாக்கியானம் பண்ணார். திருவாய்ப்பாடிக்கும் பரவரத்துக்கும் என்ன சுவாமி வித்தியாசம்? பரவரத்தில் இது கும்பிடப்படும், திருவாய்ப்பாடியில் இது கும்பிடும் அப்படின்னு. பரவரத்துல இவனை பார்த்து எல்லாரும் சேவிப்பான், திருவாய்ப்பாடியில இவன் எல்லாரையும் பார்த்து சேவிப்பான். அதெல்லாம் அவதாரம் தான். அதே மாதிரி எம்பெருமானுடைய சங்கல்ப விசேஷத்தினால இந்த அனந்தகருட விஸ்வக்சேனாதிகளான நித்திய சூரிகள் இது போன்றதான சில அபிநயங்களை அவதார லீலா வினோதங்களை எம்பெருமானுடைய திருவுள்ளத்தின்படி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் வெங்கடாச்சல மகாத்மியத்துல வைகுண்டத்தில் இருந்த பர்வதத்தை ஆதிசேஷன் அங்கிருந்து கொண்டு வந்தான். வாயுவுக்கும் ஆதிசேஷனுக்கும் நடைபெற்றதான ஒரு போட்டியில் பந்தயத்தில் அந்த வாயுவினாலே அது பெயர்த்தெடுக்கப்பட்டது. அப்பொழுது பெருமாளுடைய திருவுள்ளத்தின்படி ஆதிசேஷன் தன்னுடைய ஒரு சிரத்தை விலக்கி கொண்டான் என்று பார்க்கிறோமே கஷேத்திரமாக பேசுற. அதே அர்த்தம் தான் இங்கே. ஆகினால இதுக்கு முன்பாக விஸ்வசேனர் அப்படி இல்லையா? அவருக்கு கர்ப்ப சம்பந்தம் உண்டா? அவர் போய் ஒரு அப்சர ஸ்திரீ சாபத்தில் இருந்தவள் அவள் வயிற்றுல போய் பிறந்தாரா? அப்படிலாம் கேட்கிறது அது சுவாரஸ்யம் இல்லை. இதனுடைய வைபவத்தை புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் முதலே சொன்னேன். என்ன ஏது எப்ப ஏற்பட்டது விஷயங்கள், அதனுடைய அடிப்படை, அதனுடைய ஆதாரங்கள், அதுல பெரியோர்கள் எப்படி வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள், அவர்கள் போன வழி என்ன, அதை புரிஞ்சுக்காமல் நாம அப்ஜெக்ஷன் பண்றது மட்டுமே ஒரு குறிக்கோளா வச்சுட்டு சொன்னா அது எல்லாருக்கும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் நாம பதில் சொல்லிட்டே இருக்க முடியாது. அசேஷ விக்னசமனம் இது போன்ற தலங்களையும் அந்த விஸ்வக்சேனர் தான் நிறுத்தி பண்றோம். நாம விஸ்வக்சேனரே பிரார்த்திக்கணும். என்ன பண்ண முடியல. அசேஷ விக்னசமனம் அநீகேஸ்வரமாஸ்ரயே வந்தே வைகுண்டசேனான்யம் தேவம் சூத்ரவதீ சகம் யதேத்ர சிகர ஸ்பந்தே விஸ்வவேதவ்யவஸ்திதம். எதிராஜ சப்தத்தில சுவாமி சாதிப்பார், வைகுண்ட சேனாபதியான விஸ்வக்சேனரை சேவிக்கிறேன்.
திருநாமம். அப்பேற்பட்டதான விஸ்வக்சேனர் தன் கையில் வைத்திருக்கக்கூடிய திருப்பிரம்பு உலகத்தை ஆட்டிவிக்கிறது. அதனால்தான் தேசிகன் பாதுகாசத்துல சாதிப்பார், விஸ்வக்சேனா சுவாமி பாதுகாசத்துல ஒரு அற்புதமான ஸ்லோகம். கோட்டீரேஷு எதர்ப்பண பிரணயினாம் சேவாட்சரே ஸ்வர்கினாம் அந்யோன்யம் க்ஷிபதாம் அகம் பிரதமிகா சம்மர்த்த கோலாஹலம் விஸ்வக்சேன விஹார வேத்ர நதிகா கல்பஸ்சிரா லும்பதி. அப்படியே ஸ்ரீனிவாசன் தெரிவிக்க கும்பல் கும்பலா வருவா ஜனங்க, கூட்டம் கூட்டமா வரா, லட்சோபலட்சம் பேர் வரா. அதுவும் பெருமான சேவிக்கணும்னா அந்த கதவை திறந்துட்டா ஒரே தள்ளுக்குள்ள அவளுக்குள்ள ஒரு ஆவல், ஒரு வேகம், ஒரு சீக்கிரம் போய் அந்த சீக்கிரத்தை பெருமாளை சேவிக்கிறோம். யாருக்காவது அந்த இடத்துல கெட்ட எண்ணம் உண்டா? ஒருத்தர் தள்ளி கொடுக்கணும்னு ஆசைப்படுவாரு, ஒருத்தர் மூட்டணும், இடிக்கணும், குத்தணும் ஆசைப்படுவார். அவளுக்கு ஒரே ஆசைதான் என்ன? ஸ்ரீனிவாசன் சேவை. அப்ப அந்த சில கைங்கறி படாதான் இருப்பான். அவள் சரியா வாங்கும், லைன் வாங்கும், இப்படி போகாதீங்க, அப்படி போகாதீங்க அப்படின்னு வேறா. அப்பேற்பட்ட வாழ்க்கை நமக்கு என்ன விரோதமா? உங்களை பிடிக்காதமா இருக்கு? இல்ல நம்ம பெருமாள் செவிக்கூடாத அவன் தடுக்கிறாரா? என்ன அர்த்தம்? பெருமாளை சேவிக்க வச்சு அப்படி கூச்சல் குழப்பம் இல்லாமல் சௌஜன்யமா எல்லாரும் வந்து என்ன நன்னா சேவிக்கலாம்னு அவளுடைய காரியத்தை பண்றா. இது இங்க மட்டும் இல்ல, வைகுண்டத்திலேயே விஸ்வக்சேனர் அந்த காரியம் தான் பண்ணிட்டு இருக்காரு சுவாமி தேசிகன். வைகுண்டத்துல பிரம்மருத்ராதிகள்னா என்ன பண்றாராம்? அந்த பாதுகாதேவியை தன்னுடைய சிரத்துல தரித்துக் கொள்ள வேண்டும். பாதுகாதேவியுடைய சம்பந்தங்களுக்கு தலையிலே முற்றார். அதுவும் பிரம்மா 4 தலையிலே சகாரி சாய்க்கணும் தலையிட்டு ஒரு தலையில ஒரு தடவை சகாரி சாய்க்கிறதுக்கே அரசியலுக்கு ஒரு பாவம். ஒரே சமயத்தோட 100 பேர் இருந்தான். பிரம்மா எனக்கு 4 தலையில வைக்கிறான். இவன் 4 தலை 6 தலை ஒவ்வொருத்தருக்கா சாட்சியே இருந்தா ஒரே ஃபேமிலிக்கு சாட்சியே வச்சிருந்தான். அந்யோன்யம் க்ஷிபதாம் அகம் பிரதமிகா சம்மர்த்த கோலாஹலம். இவருக்கு தலை நீட்டுறார், அவர் தலை நீட்டுறார். 4 முகம் பெருசா 6 முகம் பெருசா, நடுவில் பரமேஸ்வரன் 5 முகம் என்ன ஊட்டிங்களேன்றார். அந்த மாதிரி அந்யோன்யம் க்ஷிபதாம் அகம் பிரதமிகா சம்மர்த்த கோலாஹலம் விஸ்வக்சேன விஹார வேத்ராதிகா கல்பஸ்சிரா லும்பதி. அப்ப விஸ்வக்சேனுடைய திருக்கையில் அசையக்கூடிய திருப்பிரம்பு இருக்கு. அதை பார்த்து ரொம்ப நேரம் அவர் சத்தம் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தேன், என்னடா நம்ம பசங்க பெருமாள் சேவிக்கிறதா பாதுகை அவன் வந்து பாதுகா ஸ்பரிசம் தங்களுக்கு ஏற்படணும், பாப விமோசனம் ஏற்படணும். போகலாம், ஜாலியா கத்தி போகலாம் அப்படின்னு விஸ்வக்சேனரே என்ன பண்றான்? அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு என்ன கும்பல் என்ன அடிச்சுக்கிட்டோம் ஒண்ணு எகிரி குச்சி போறது. இந்த கழகழனா கூட தள்ளினா கூட கீழே விழுந்தா அடிபட்டது கூட ரசிக்காம அது பாட்டுக்கு ரசிச்சுட்டு பெருமாளை சேவிக்க ஓடிட்டு இருக்குது. நம்ம பெருமாளுக்குத்தான் என்ன ஒரு வைபவம் இல்ல அப்படின்னு விஷயத்துல அப்படி ஜாலியா இருந்து ரங்கநாதனுடைய சேவையை சேவிக்க வர சேவார்த்திகளுடைய கும்பலை ரசிக்கிறார். அந்யோன்யம் க்ஷிபதாம் அகம் பிரதமிகா சம்பர்த்த கோலாஹலம் விஸ்வக்சேன விஹார வேத்ர லதிகா கல்பஸ்சிரா லும்பதி. அசேஷ விக்ன சமனம் அநீகேஸ்வரமாஸ்ரயே ஸ்ரீமத கருணாம் போதே சிக்ஷா ஸ்ரோதைவோத்திதம். அப்படி பெருமானுடைய கருணையினாலே ஏற்பட்டவரை போன்ற விளங்கக்கூடிய விஸ்வக்சேனரை சேவிக்கிறேன். அந்த விஸ்வக்சேனருக்கு இந்த சம்பிரதாயார்த்தங்கள் யார் மூலமாக அனுகிரகிக்கப்பட்டன என்பதாக குரு பரம்பரையில நம்ம பார்த்தோம்னு சொன்னா விராட்டியின் மூலமாக. இங்க தயாசதகம் என்பதாக திருவேங்கடமுடியானுடைய பிராண மகிஷி தயாதேவி தான், அந்த கருணை தான் அப்படின்றத தேசிகன் எஸ்டாபிஷ் பண்றது. அப்பேற்பட்டதான அந்த திருவேங்கடமுடியானுக்கு 3 மனைவி உண்டுங்க. அப்ப இந்த தயாதேவி யாருங்க? இவளுடையதான 3 விபாகம் தான். இவதான் கருணைனா பிராட்டி, பிராட்டினா கருணை சுவாமி. இதுக்கு மேல மறுபடியும் எக்ஸ்பிளனேஷன் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் வி.என். வேதாந்த தேசிகன் எழுதியிருப்பார். இங்க பார்கோ இதெல்லாம் பரமரசமான விஷயம், பரமரசகமான ஆச்சரியமான அர்த்த விசேஷங்கள். வெறுமா இதை நோண்டிட்டே இருக்காது. ஆமா, அது ரசனை இல்லாமல் தான் இந்த கேள்விகள் கேட்கப்போம். அதை ரூபகம் பண்ணி திருவேங்கடமுடியானே தயாதேவியாக்கி அந்த தயாதேவி ஆகாரத்திரைய சம்பன்னாம் அப்படின்னு அவளே திருமகள் மண்மகன் நீடவதராக சொல்லி 3 ரூபத்துல திருமா பிராட்டி சேவை சாதித்தால என்ன அழகு, என்ன ஆச்சரியம் நமக்கு. அப்ப திருவேங்கடமுடியானுடைய பூர்ணமான கிருபை நமக்கு கிடைக்கிறதுனா சந்தோஷப்படணும். சமஸ்த ஜனனீம் வந்தே சைதன்ய சன்யராகினீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணீம் சமஸ்த ஜனனீம் வந்தே சைதன்ய சன்யராகினீம். என்ற பிராட்டி எப்பேற்பட்டவள் தெரியுமா? சமஸ்த லோகத்திற்கும் இந்த தாயானவள் அத்தியந்தம் வாஞ்சையோடு எப்படி குட்டிகளை பரிபோஷித்து அந்த குட்டிகளை மார்புடன் அரவணைத்துக் கொண்டு அவற்றிற்கு பாலூட்டுமா போலே சைதன்ய சன்யராகினீம். அப்படியே நம்மளை அரவணைச்சு போறா பிராட்டி. அந்த கருணை என்னும் அமுதத்தை நமக்கு ஊட்டிக்கிறார்.
அது எப்படி சுவாமி சொல்லியிருந்தார்? இன்னைக்கு கிடைச்சிருக்கே நமக்கு தயாசரகத்தினுடைய அனுபவம். இப்ப நமக்கு திருவேங்கடமுடியான் நினைச்சுண்டு அவருடைய கிருப்பைய மறுபடியும் ஸ்மரிக்கும்படியான ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கோ இல்லையோ, இது யாரால? அவ்வளவுதான். ஆசைப்பட்ட எல்லாருக்கும் கிடைச்சிருக்கா? இல்ல எல்லாரும் இதுக்கு ஆசைப்பட்டுருக்காளா? அப்படின்னு இருக்கே. அப்ப நமக்கு அந்த கிருபை பரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை கொண்டாடணும். சமஸ்த ஜனனீம் வந்தே சைதன்யத்தன்யனாயினி. மேல சொல்ல போற இதே தயாசரகத்துல ஒரு தாய்க்கு 6-7 பசங்க, ஒரு தாய்க்கு 6-7 பசங்க. இப்பதான் எல்லாம் ரெஸ்ட்ரிக்டடா வீடு போயிட்டு. அந்த மாதிரி ஒரு தாய்க்கு 6-7 பசங்க இருக்கச்சு அந்த 5 பசங்க நல்லா புத்திசாலியா இருக்கு, நல்லா வெல் குரோத், அந்த மாதிரி நல்ல புத்தியோட இருக்கு. அது என்னமோ தெரியல, ஒரே ஒரு பிள்ளை மட்டும் அது கர்ப்பத்துல இருக்கச்சவே அதுக்கு ஏதாவது வைபரீத்தியம் ஏற்பட்டதா தெரியல, இல்ல வெளில பிறந்த பிறகு அதுக்கு என்ன ஏற்பட்டதோ தெரியல, கொஞ்சம் அந்த பிள்ளைக்கு மூல வளர்ச்சி சரியில்லை. அந்த பிள்ளைக்கு மூல வளர்ச்சி சரியில்லை. அப்ப தாயினுடைய கருணை, நீ மீறி 5 பசங்க இருக்கு, 5 பசங்க பேர்ல அவளுக்கு கிருப்பா உண்டு. அந்த 5 பசங்களுக்கு சாப்பாடு துணிமணி வாங்கி கொடுக்குறது, அதுங்களுக்கு தேவையான காரியங்களை பண்றது, அதுங்களுக்கு ஏதாவது உடம்பு கொடுத்து சரிங்கன்னா உடனே அதை போய் பார்த்து அந்த குழந்தைகளுக்கு சிகிச்சைகள் பண்றது, அதெல்லாம் தாயா குறை வைக்க மாட்டான். ஆனா இந்த ஜடம், அதாவது கொஞ்சம் மூல வளர்ச்சி இல்லாமல் ஒண்ணு இருக்கு, அது ஏதோ பிசிக்கலி சேலஞ்சு மென்டலி சேலஞ்சு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைகளுக்கு தாய்க்கு வாஞ்சை அதிகமாகும். அந்த குழந்தை இடத்துல தாயா பண்ணுவோம் இன்னும் நிறைய அதிகமான ஒரு கான்சென்ட்ரேஷனோடு இருப்பான். ஏன்னா நீங்க எல்லாம் பொழைச்சு போயிடலாம், உங்களுக்கு சாமர்த்தியம் இருக்குடா, உங்களுக்கு எல்லாம் செல்ஃப் பொட்டன்ஷியல் இருக்கு, நீங்க எப்படியோ பொழைச்சுக்கலாம். அது யாரா இருக்கா? அதுக்கு யாரா என்ன இருக்கா? அதுக்கு தூக்கி நானா தூக்கி, அதுக்கு பசிக்கிறது கேட்க தெரியாது, மலமூத்திர விசர்ஜனம் பண்ணணும்னு சொல்ல தெரியாது, அதுக்கு தன்னுடைய அன்பை கூட வாய்விட்டு சொல்ல பரிவாரிக்க தெரியாதுனாது, அது ஜடம் மாதிரி இருக்கிறாரு. அதை கான்செப்டா காப்பாற்றணும். உங்களுக்கு எல்லாம் உங்க பேர்ல எனக்கு தான் பிரியம் இல்லாமையா இருக்கு, உங்களதான் நான் கவனிக்காமையா இருக்கேன், ஆனா அதுகிட்ட எனக்கு அதிகமான பிரியம் உண்டுடா அப்படின்னு தாயானவள் அந்த ஜடம், அந்த மூல வளர்ச்சி சரியில்லாத குழந்தைகளத்துல அதிகமான ஒரு வாஞ்சையோட இருக்குமா போலே என் தாயார், என் தயாரேவி ஜடமான என்னிடத்துல வாஞ்சையோட இருக்காங்கன்னு சுவாமி. இது அவருக்காக அனுசந்தானமா இது. அப்ப சுவாமியே தன்னை சொல்லிட்டார், சுவாமி ஜடம்னு அப்படின்னா சொல்ல முடியும். அகமஸ்தபராத சக்கரவர்த்தி அப்படின்னு தேசிகன் தன்னை சொல்லிட்டாருன்னா, ஆஹா அவரே தன்னை சொல்லிட்டார் அப்படின்னா சொல்லுவாங்க. அவ பண்றது நிச்சய அனுசந்தானம். அவகிட்ட நாம தெரிஞ்சுக்க வேண்டியது தெரியுமா? முதல்ல அவளுடைய ஸ்தோத்திரங்கள், அவருடைய கிரந்தங்கள், அவருடைய உபதேசங்கள் தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும், அவருடைய வாழ்க்கையை புரிஞ்சுட்டா தான் நமக்கு எவ்வளவு ஹம்பிள் அப்படின்னு தெரியும். நமக்கு எப்பேற்பட்ட உயர்ந்ததான ஸ்தானம். அதுவும் என்ன, இன்னைக்கு லோகத்துல யாருக்கும் கிடைக்காத பதவி. என்ன பதவி? சர்வதந்திர சுதந்திரா, வேதாந்தாச்சாரியா, கவிதார்க்கிக சிம்மம். இதெல்லாம் கொடுத்தது பெருமாளும் தாயாரும் போட்டி போட்டு பட்டம் கொடுத்துருக்காவா? யாரோ நீ கொடுத்தா நான் கொடுத்தா, அந்த சபையில கொடுத்தா இந்த சபையில கொடுத்தா, இல்ல ஐநா சபையில போய் வாங்கினா எந்த நைனா கொடுத்தாலும் அது தேவையில்லைன்ட்டார். எனக்கு தேவை யாருன்னாரு? எங்க திருவேங்கடமுடியான், எங்க ஸ்ரீனிவாசன், எங்க ரங்கநாதன், எங்க தேவப்பெருமாள் கொடுத்த பட்டம் உந்தத்தை பாடி கொண்டு யான்பது சன்மானம் நாடுகளும் பரிசுனாங்க. அந்த மாதிரி ஒருத்தருக்கு பெருமானே பட்டம் கொடுத்துட்டாருன்னா அவர் எப்படி எல்லாம் அல்டாப் காமிக்கணும் சுவாமி? காண்பிக்கிறீங்க, ஒரு நாள் கூட தன்னை அப்படி சொல்லிக்கிறீங்க. அதிகரண சாராவளி என்னும் ஒரு அற்புதமான கிரந்த விசேஷத்தை சுவாமி தேசிகன் அருள் செய்கிறார். இது ஸ்ரீபாஷ்யத்திற்கு தேசிகன் ஸ்லோக ரூபமாக செய்தருடைய வியாக்கியான விசேஷம். அப்பேற்பட்ட அதிகரண சாராவளியில ஆரம்பத்துல தேசிகன் என்ன சொல்றாருன்னா, என்னப்பன் ஸ்ரீரங்கநாதன் என் மீது கொண்ட பரிவினாலே பிள்ளை பாசத்தினால எப்படி சில அப்பா அம்மாலாம் என் பிள்ளை செம்ம புத்திசாலி, மகாமேதாவி, என் பிள்ளை செம்ம ஞானம், அவனை போல ஞானத்தை உலகத்துல பார்க்கவே முடியாது அப்படின்னு முட்டாள் குழந்தைய கூட தூக்கி வச்சுட்டு குஞ்சு தன் பிள்ளையை காட்ட உலகத்துல மேதாவி கிடையாதுன்னு சொல்லுவா. ரங்கநாதன் என்னமோ என் பேர்ல கொண்ட பரிவுதான் எனக்கு வேதாந்தாச்சாரியன்னு விருதம் கொடுத்துட்டான். எனக்கும் வேதாந்தத்துக்கும் என்ன சுவாமி சம்பந்தம்? நானா வேதாந்தாச்சாரியன்? எங்க சிவபாஷ்யக்காரர் தான் இருக்கச்சு எனக்கு அந்த மாதிரி ஒரு பெயரை சொல்லலாமா?
ஆனா பெருமாள் கொடுத்தானே சத்தியசந்தன், சத்திய சங்கல்பன். அப்படி பெருமாள் சொன்ன வார்த்தை பொய்யாக கூடாது இல்லையா? சத்தியகாரம் விபாஷ்யம் எதிபதி கதிதம். அதனால சத்தியகாரம் விபாஷ்யமான எங்க யதிராஜர் அருளி செய்திருக்கக்கூடிய அந்த பாஷ்யத்திற்கு நான் இப்பொழுது விசேஷமான ஒரு வியாக்கியானத்தை செய்கிறேன். அப்ப நாளைக்கு யாராவது ஏன் வாய் உங்க பிள்ளைன்றதுக்கோசரம் அவனுக்கு நீர் வந்து டைட்டில் கொடுத்தீரா, உங்க பிள்ளைன்றதுக்கோசரம் அவனுக்கு நீ விருது கொடுத்தீரா? இல்லப்பா, அவன் புத்தகம் எழுதிருக்கான் பத்தியா, வேதாந்தத்துல அதிகரண சாரா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதிருக்கான். அந்த புத்தகம் எழுதி அவனுக்கு டைட்டில் கொடுத்தேன்னு சொல்லலாம். பெருமாளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அபவாதம் நீங்கும் தேசிகன். விஸ்வஸ்மின் நாமரூபான் எதிர்விகிதவதான் சேன தேவேன தத்தாம் வேதாந்தாச்சாரிய சம்யாம் அவகித பகுவித் சார்த்தம் அன்வர்த்தயாமி. என் பிரபு ரங்கநாதன் எனக்கு அளித்த இந்த பட்டத்தை, டைட்டில் பட்டம்னா அப்பேற்பட்டதான அந்த பட்டத்தை பொருளுடை தாக்குகிறேன். இந்த கிரந்தத்தை எழுதினர் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி கம்பீரமா இருக்கணும், எப்படி தன்னுடையதான அந்த நடை உடை பாவனை ஒண்ணுமே இல்ல. சாதாரண ஒரு பறவைதான் பாடி லாங்குவேஜ் என்றான், கெமிஸ்ட்ரி தான், பயாலஜி என்றான், புரிய மாட்டேன்றது. சாமிய போல மகான்கள் எங்கேயாவது அவர்கள் தங்களுடைய பிரபாவத்தை வெளிப்படுத்திருக்காரா? அந்த வினயம் தான் நமக்கு முதல்ல ஸ்டடி பண்ணிய அவளுடைய சரித்திரத்தை நாம எதை தெரிஞ்சுக்கணும். அவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் போனால் வினயமா இருக்கிறதா அவளுடைய பெருமை. அதை யாரும் புரிஞ்சுக்கிறதே இல்லை. வெறும் நம்ம அந்த கிரந்தத்தையே போட்டு பிசுங்கிட்டு இருக்கோம். அகமஸ்யபராத சக்கரவர்த்தி சுவாமி சொல்ற, அகமஸ்யபராதானாம் ஆலயா அனந்தார் சாதிப்பார். இப்படிதான் சொல்றாரே அவ நைச்சான் சொன்னான் பண்றா. அந்த ஸ்தோத்திரங்களை நாம சொல்லும் பொழுது அஜ்ஜோ நம்ம ஸ்டேட்டஸ் என்னன்னு கொஞ்சமாவது நம்ம மனசுல படாதா, நம்ம மனசுல தோணாதா, நமக்கு ஏதாவது ஒரு தைரியம் ஏற்படாதா? அவ்வளவு பெரியவாளே அப்படி சொல்லிட்டாங்க. நாம தான் எவ்வளவு ஜாகிரதையா இருக்கணும், எவ்வளவு கட்டுப்பாடா இருக்கணும். அகங்காரம் வரக்கூடாது. வித்யா ததாதி வினயம், அதான் பெரியவர்கள் சொல்றாங்க. அந்த வித்யன்றது அப்படியே அந்த அகம்பிள்ள எவ்வளவு பெரியவா தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு பட்டாண்டோகம் பண்ணிருக்காரா? நிஸ்தாரஸ்ய பராத்மஸ்ய பிராயே ஆடம்பரோகம் எம்டி வெசல் ஸ்பேட்ஸ் ஆயிருக்கு இல்லையா? அவன் பட்டாண்டோகமே பண்ண மாட்டான். அவர் தேசிகன் என்ன மாதிரி ஒரு முட்டாள் கிட்ட, என்ன மாதிரி ஒரு ஜட துயரா இருக்கிறவங்க கிட்டதான் எங்க தயாதேவியினுடைய பரிபூர்ண கிருபை வருஷித்தது. அவளுடைய ஒட்டுமொத்தமான அனுகிரகத்திற்கும் நான் பாத்திரபூதன். நவம் நவம் பாத்திரமாகும் தயாயாக. அந்த ஒட்டுமொத்தமான அனுகிரகத்திற்கும் நான் பாத்திரபூதன். விராட்டி சமஸ்த ஜனனையும் வந்தே இதே விஷயத்த கோதாஸ்துதியில சாதிக்கும் பொழுது தன்யேன வர்தயதி தஷ்டபயோதராபி. குழந்தைக்கு தாயார் பால் கொடுத்துருக்க, குழந்தை கொஞ்சம் வளர்ந்து விட்டு அதுக்கு இந்த பல்லுல ஈருல பல்லு முளைக்கிறது. அப்பதான் பல்லு முளைக்கக்கூடிய சமயம். அப்ப அந்த ஈரை கிழிச்சு இந்த பல்லு வெளியே வரைச்சே நாமும் கொஞ்சம் ஒரு மாதிரி நமனவன் இருக்கும், ஏதாவது கடிக்கணும் போல ஒரு தோணும். அந்த குழந்தை பாவத்துல இருக்கு. இந்த பல்வைத்தியர்களை கேட்டா சொல்லுவான், ஏன் நமக்கே மண்டையெல்லாம் மழுங்கி போன பிறகு விஸ்டம் டீத் வருது இல்லையோ, அப்ப கூட நமக்கு ஏதாவது கடிச்சா தேவை போல இருக்கும். மண்டையில மசாலா போயிடுது, அப்புறம் என்ன விஸ்டம் டீத் தெரியல, அது என்னமோ வருதுன்றான். அதுக்கு அந்த மாதிரி ஒரு பேர் வச்சிருக்கான். அந்த மாதிரி கடிக்கணும் ஆசை ஒரு நமனவன் போது ஈரம். குழந்தைக்கு என்ன, அதுக்கு திரவமான ஆகாரம் தான் இன்னும் சாப்பிட்டு இருக்கு. இன்னும் திடமான ஆகாரம் சாப்பிடல. குக்கர்ல வச்ச சாதத்தையே 18 தடவை மிக்சியில போட்டு குழம்பு வச்சுதான் கொடுக்குறாங்க அந்த குழந்தைக்கு. அதுவே திரவன ரூபத்துல தான் இருக்கு. ஆனா அந்த குழந்தை தாயினுடைய திருமார்பகத்துல பால் சாப்பிடும் பொழுது அதுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு சாலிட் ஐட்டம் இருந்தது. இதுதான் அந்த பிராட்டி, அந்த தாயாருடைய திருமார்பகம். அப்ப இது என்ன பண்றது, பால் சாப்பிடச்சே தாயினுடையதான மார்பகத்தை கடிக்கும். 2 பல்லுக்கு நடுவுல ஒரு விரல் மாட்டி இருக்குன்னா எப்படி இருக்கும்? அது வேடிக்கையா சொல்லுவான். விஜாஹா அப்படின்னா பல்லுக்கு பேர், விஜாஹா அப்படின்னா பிராமணனுக்கு பேர். விஜாஹானா பல்லுக்கும் பேர், விஜாஹானா பிராமணனுக்கும் பேர். என்ன சுவாமி இது ரெண்டுத்துக்கு என்ன சம்பந்தம்? ஒண்ணும் இல்ல, இது ரெண்டுத்துக்களோட எது மாட்டினாலும் அது போச்சு. இது ரெண்டுத்துக்களோட எப்படி 2 பல்லுக்களோட ஒரு வஸ்து மாட்டிட்டுதான்
அந்த பல்லல வஸ்து என்ன பண்ணுவோம் அதே மாதிரி இருக்கு. பிராமணர்களுக்கு ஒருத்தர் சாது மாட்டிட்டானா அவன் என்ன பண்ணுவாரோ பண்ணுவான். அது வேடிக்கைக்காக சொன்னேன். இதை வச்சு ஏதாவது துஷ்பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. எது சொன்னாலும் திருப்பி திருப்பி பயமா இருக்கு, வேற வழி இல்லை. அதனால இந்த குழந்தை தாயினுடைய திருமார்பகத்தை கடிக்கிறது. அதுக்கு பல் நவனமா கடிக்கிறது. கடிச்சா வலிக்கிறது. தாயார் அவளுக்கு தாங்க முடியல, வலிக்கிறது. அப்ப கோபப்பட்ட அந்த குழந்தை டமாட்டமான அடிப்பாளா, தூக்கி தொப்பல் தூக்கி போட்டுருவாளா, அடிக்க கடிக்கிறது அப்படி தூக்கி போட்டுருவாளா. ஐயோ, பால் சாப்பிடுற சமயத்துல போய் இப்படி விளையாட்டு நாம் செஞ்சிருக்கிறது, இப்படி கடிச்சு விளையாடுறது, அப்புறம் பால் சரியா சாப்பிடல, பசியில அழுகுங்க. ஐயோ, இதுக்கு நாமளே ஊத்தினாதான் உண்டு அப்படின்னு அந்த வலிய பொறுத்துண்ட தாயார் மறுபடியும் அந்த குழந்தையை இன்னும் மார்போட சேர்த்து அழுத்திட்டு அது கடிச்சாலும் பரவாயில்ல பால் சாப்பிடணும்ன்றதாக சொல்லி எவ்வளவு பரிவு காண்பிக்கிறாளோ அந்த மாதிரி மறுபடியும் 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 பாவங்களையே செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்மை கூட நம் தாயார் பரமகிருபையோடு ரட்சிக்கிறாள் மகாலட்சுமி. அந்த ஸ்தங்கேன வர்த்தயதி தஷ்ட பயோதராபி, பல்லினால் கடிக்கப்பட்டால் கூட குழந்தையிடத்தில் கொண்ட பாசத்தினாலே தன் வலியை பொருட்படுத்தாமல், இது இத்தனைக்கும் அம்மா கிட்ட பாசாவது அந்த அம்மாவே போட்டு கடிக்கிறது. அந்த குழந்தைக்கு மறுபடியும் ஆகாரத்தை அளித்து அமுதூட்டி அந்த தாயார் அவள் ரட்சிப்பதை போன்று என் தாயார் மகாலட்சுமி மங்களதேவத்தை கருணா ரூபிணி என்னை எல்லாம் ரட்சிக்கிறாள், என்னை காப்பாற்றுகிறாள். சமஸ்த ஜனனீம் வந்தே சைதன்யஸ்தன்யதாயினீ ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணீம். பெருமாளுக்கே பெருமையை கொடுக்கக்கூடியவள் பிரபாவான் சீதையா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரா. சீதையா தேவ்யா பிரபாவான். அந்த சுவாமிக்கு என்ன பேர்? அவர் மிஸ்டர் சீதா. அப்படியா? அவன் சீதாபதி, லக்ஷ்மிபதி, ஸ்ரீபதி அப்படிதான் பேர் வச்சிருக்கார். யாராவது ஒரு பொம்மநாட்டி கிருஷ்ணபத்ரி, ராமபத்ரி அப்படி பேர் வச்சிருக்காளா? கிடையவே கிடையாது. சுவாமி டாமினேஷன் அங்கே இருந்தா இருக்கும். இந்த சுவாமிக்கு என்ன பெயர்? அவாத்து மாமியுடைய ஆத்துக்காரர் பேர். நான் ஏற்கனவே உபன்யாசத்துல ஒரு கதை சொல்லியிருக்காரு, அஸ்மத் கிராமே ஆச்சா பிரசித்தா அப்படின்னு. இந்த கதையை தேடி எடுத்துக்கோங்க, நீங்க திருப்பி சொன்னா இப்ப நாடி ஆயிடும். அதனால ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசன். இந்த சுவாமிக்கு என்ன பேரு? ஸ்ரீனிவாசன் அப்படிதான் பேரு. அகலகில்லே நிலையம் என்று அலர்வேல் மங்கை உரைமாறன், திருவுக்கும் திருவாகிய திருமகள் கேள்வன் அப்படித்தான் அவருக்கு பேரு. ஸ்ரீனிவாசன். திருமகள் உரையும் வந்திருக்கும் மெல்விரலாய் பாவை பனிமலராய் வந்திருக்கும் மார்பன் நீலமேனி மணிவண்ணன் அப்படியே குழஞ்சி போற என்ற ராகவனுடைய வைபவத்தை சொல்லும் பொழுது திருவங்கையார் வந்திருக்கும் மார்பன் நீலமேனி மணிவண்ணன் யாரு? பாவை பனிமலராய் வந்திருக்கும் மார்பன். அந்த பிராட்டி அப்படி புஷ்பத்தை காட்டும் அத்தியந்தம் மிருதுவான, மகரந்தத்தை காட்டும் அவ்வளவு சாஃப்டா இருக்கக்கூடிய எங்க பிராட்டி எங்க உட்கார்ந்து இருக்காங்க. திருவாருடைய திருவாரூர்ல உட்கார்ந்து இருக்க ஒரு கவி ரொம்ப அழகா வர்ணிக்கிற வெங்கடாத்வரின்னு பேர் இருக்கு. விஸ்வகுணாதர்ஷ சம்பு என்னும் அற்புதமான கிரந்தத்தை எழுதிச்சிருவார். அதே மாதிரி லக்ஷ்மி சகஸ்ரம் எழுதுகிறார். லக்ஷ்மி சகஸ்ரம் நம்ம அலர்வேல் வந்த தாயாரை குறித்து 1000 ஸ்லோகங்கள் எழுதினர். ஒரு சமயம் அந்த சுவாமிக்கு கண் பார்வை எடுத்தான். வெங்கடாத்வரிக்கு கண் பார்வை எடுத்து அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டா, மகாலட்சுமி தாயாரை குறித்து 1000 பாஷணங்கள் 1000 ஸ்லோகங்கள் ஏற்றார். எப்படி சுவாமி தேசிகன் பாதுகாப்பு அருள் செய்தாரோ அந்த மாதிரி லக்ஷ்மி விஷயமாக லக்ஷ்மி சகஸ்ரம் என்னும் உயர்ந்த ஸ்தோத்திர கிரந்தத்தை அருள் செய்தார் வெங்கடாத்வரி. ரொம்ப விசேஷமான ஸ்தோத்திரம். அதுல ஒரு ரசமான ஒரு விஷயம் சொல்ற, இந்த பிராட்டி இருக்கிற இடத்தெல்லாம் விட்டுட்டு ஏன் பெருமாளுடைய திருமார்புல உட்கார்ந்தா? அவனுக்கு ஸ்ரீனிவாசன் பேரு. அந்த திருமார்புல ஏன் பிராட்டி உட்கார்ந்தாங்க? வெங்கடாச்சல மகாத்மியம் உங்களுக்கு தான் தெரியுமா தெரியாதா? தெரியும், ஞாபகம் இல்ல. என்ன கேட்கிறீங்க சொல்லுவோம். ஒண்ணும் இல்ல, அந்த மகரிஷி ஒருத்தர் திருப்பார்கடலுக்கு வந்த பெருமாள் படுத்திருந்த அப்ப என்ன பண்ண, கோச்சு தும்பு பெருமாளுடையதான திருமார்பை காலால உரைச்ச. திருமார்பை காலால உரைச்ச உடனே பெருமாள் திருக்கிட்டு இருந்தா, ஐயோ சுவாமி என்ன சுவாமி மச்சரீரம் கட்டோரகம் ரொம்பதோ பாலம் ரொம்ப சாப்பிட்டா இருந்தது, என்னுடைய மார்பை உரைச்சுட்டு அப்படின்னு பெருமாள் உடனே அவருக்கு உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணினாருன்னு சொல்லி அதுக்கப்புறம் பிராட்டி பெருமாளும்
இங்க திருவேங்கடமாமலையில் வந்து அவதாரம் பண்ணினார். மேல வெங்கடாச்சலமாமத்திய கதை இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இங்க நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பெருமானுடைய சர்வ அவயவத்திலையும் பாகவதாருடைய திருவடி சம்பந்தம் பட்ட கஷேத்திரம் இந்த கஷேத்திரம். அதனால பிராட்டி நித்திய வாசம் அங்க பண்றாங்க. அதனால சுவாரஸ்யம், பாகவதாருடைய திருவடி சம்பந்தம் பட்ட கஷேத்திரம் இது. ஏன் அதுக்கு முன்னாடி பிராட்டி இல்லையா? மறுபடியும் இந்த கேள்வி கேட்காதீங்க. சுவாரஸ்யம், ஏன் பிராட்டி இங்க இருக்கா அப்படின்னு கேட்டா, எந்த இடத்தில் பாகவதர்களுடைய திருவடி சம்பந்தம் பட்டதோ அந்த இடத்திற்குத்தான் பவனம்னு பேரு. எந்த வீட்டுல பெரியவர்களுடைய திருவடி சம்பந்தம் இல்லையோ அந்த வீட்டுக்கு வனம்னு பேரு. அந்யது கேவலம் வனம், வெறும் காடு. பவனம்னு அர்த்தம் அந்த மகான்களுடைய திருவடி பட்டது. அதுதான் விஷயம். அதான் பந்திருக்கும் மெல்விரலால் பாவை பனிமலால் வந்திருக்கும் மார்பன் நீலமேனி மணிமன்னன் தத்வக்ஷப்தல நித்யவாதரசிகாம் தக்ஷாந்தி சம்பர்தினி ஈசானாம் ஜகதோஸ்ய வெங்கடபதே விஷ்ணோஹோ பத விஷ்ணோஹோ ஸ்ரேயசீம் என்பதாக சொல்லி சொல்றார். அப்பேற்பட்டதாக அந்த பிராட்டி அசேஷானா ஜெகதோ விஷ்ணுபத்னி என்று வேதமானது அவளை கொண்டாடுறது. அசேஷானா ஜெகதோ விஷ்ணுபத்னி, இவள் உலகத்திற்கெல்லாம் தனிப்பெரும் தேவியாக தலைவியாக இருக்கக்கூடியவள். தத் பக்ஷத்தன நித்தியவாதரசிகா, அவனுடைய திருமார்பில் வந்து அமர்ந்திருக்கக்கூடியவள். அவனுடைய பொறுமைக்கு அவள் தான் காரணபூதையா இருக்கணும். விஷ்ணோஹோ பராம் பிரேயசி இல்லையா? ஈசானாம் ஜெகதோஸ்ய வெங்கடபதே விஷ்ணோ பராம் பிரேயசி தத் பக்ஷத்தல நித்தியவாதரசிகா தத் சாந்தி சம்பர்தினி ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய. அதனால்தான் ஸ்ரீனிவாசனுக்கு பெருமையை அளிப்பவன். ஸ்ரீனிவாசன் கொடுக்கும் தெய்வமாக, காக்கும் தெய்வமாக, கருணா தெய்வமாக பெருமாள் விளங்குகிறான் என்றால் அதற்கு யார் காரணம்? எங்கள் பிராட்டித்தான் காரணம், எங்கள் மகாலட்சுமி தான் காரணம். அவருடைய நித்தியஸ்ரீ நித்திய சம்பந்தம் தான் காரணம் பெருமாளுக்கு. சுவாமி தேசிகன் பிரபாவான், சீதையினுடைய சம்பந்தத்தினால் பெருமாளுக்கு பிரபாவான். அதனால்தான் ஜனகர் பிராட்டியை கையில பிடிச்சு கொடுத்தார். உடனே ராமனை பார்த்து சொன்னார், நீயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவ பிரதீட்சத்தை நாம் பத்ரந்தே பாணிந்திருந்தீஸ்வ பாணினா ராமா. இது வரையிலும் உனக்கு ராமன் பெயர், இது முதற்கொண்டு ராமபத்ரன் பெயர். ஏன் சுவாமினார்? பத்ரா என்றால் மகாலட்சுமி தாயாருக்கு பெயர். பரமேஸ்வரன் மந்திரராஜ பதஸ்தோத்திரத்துல சர்வோபியம் சமாஸ்ருத்ய சகலம் பத்ரவஷ்டுதே ஸ்ரீயாச்ச பத்ரயா ஜுஷ்டா யஸ்தம் பத்ரம் நமாம்யாஹம். ஸ்ரீயாச்ச ஜுஷ்டா பத்ரயா ஜுஷ்டா, விராட்டியுடன் மங்களத்துடன் கூடியவர், மங்களமான விராட்டியுடன் கூடியவர். அததான் இங்க சொல்ற. சமஸ்த ஜனனீம் வந்தே சைதன்ய சன்யதாயினி ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணீம். ஸ்ரீனிவாசஸ்ய ஸ்ரேயசீம் கருணாமிவ ரூபிணீம். ஸ்ரீனிவாசனுக்கு மேன்மேலும் அந்த ஸ்ரேயஸை வளர்க்கக்கூடியவன், கருணா ரூபிணியாக வழங்கக்கூடியவன். வந்தே விருஷகிரீஷஸ்ய மகிஷீம் விஸ்வதாரிணீம் தத்ருபா பிரதிகாதானாம் க்ஷமயா வாரணம் யயா. வந்தே விருஷகிரீஷஸ்ய மகிஷீம் விஸ்வதாரிணீம். முதல்ல பெரிய விராட்டியால் வர்ணித்தார். ஆகாரத்ரய சம்பன்னா என்று விராட்டிய மகான்கள் கொண்டாடுகிறார்கள். இதற்கு லயாட்சை, காமியாட்சை, போகாட்சை, இப்படி பல அர்த்தங்கள் உண்டு. இப்ப திருமகள், மண்மகள், நீழை, இப்படி ஆகாரத்ரயம் 3 ரூபத்துல விராட்டி பெருமாளுக்கு தான் மிகவும் பரம போக்கியதையாக விளங்குகிறார். வந்தே விருஷகிரீஷஸ்ய மகிஷி விஸ்வதாரிணி. இந்த மலைகளுக்கு பூதரகா என்று ஒரு பெயர் உண்டு, தெரியுமா உங்களுக்கு? மலைகள் தான் பூமியை தாங்குகின்றன. மன்னர்களுக்கும் பூதரகா என்று பெயர் உண்டு, மலைகளுக்கும் பூதரகா என்று பெயர் உண்டு. மன்னர்கள் நல்லாட்சி செய்து பூமியை தாங்குகிறார்கள். மலைகள் இந்த பூமியை பேலன்ஸ் பண்றது. இல்லைன்னா பூமி பேலன்ஸா இருக்காது. இப்ப அடிக்கடி பூகம்பங்கள் ஏன் உண்டாதுல? மலைகள் எல்லாம் வெட்டி கிரானைட் குவாரி வச்சுட்டு அந்த குவாரி வச்சு நம்ம கல்வி மண்ணி கலந்து வீடு கட்டிடுவோம்னா அப்ப எப்படி பேலன்ஸ் இருக்கும்? அந்த பக்கம் பேலன்ஸ் போகத்தான் போகும். பொத்து அது ரிக்டர் அளவுகோலில் அப்படின்னு சொல்றாம இருக்கும். அந்த மாதிரி அது அந்த பூகம்பம் வரதான் வரும்.
விஷகிரீஷஸ்ய விஷகிரிநாதனுடையதான மகிஷி, அவள் திவ்ய மகிஷி, விஸ்வதாரிணி, பெருமான் மலை மீது சேவை சாதிக்கக்கூடிய மலையப்ப சுவாமி. இந்த விசேஷத்திற்கு மேல நாம என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டா, அங்கே அவள் யாரு? விஸ்வதாரிணி, லோகமாதா, ஜெகன்மாதா, ஜெகஜனனி, சர்வேஸ்வரி, சாட்சாத் பிருத்வி, விஷ்ணுபத்ரீம் மகீம் தேவீம் மாதவீம் மாதவ பிரியாம் அப்படின்னு நாம பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்றோம். ஓம் தனுர்தராயை வித்மகே அப்படின்னு சொல்றோம். இப்ப சொல்றாரு நாம எல்லாம் கூட மது பிரியர்கள் அப்படின்னு. என்ன சுவாமி இப்படி எதா உபன்யாசத்தை சொல்லாமனார்? மதுனாலே எம்பெருமானுக்குத்தான் பேர். வேதமே அவன் மதுச்ச மாதவச்ச என்று கொண்டார் ஒரு வேதம். அவன மதுவான எம்பெருமான் அந்த பிராட்டியுடன் கூடியவராய் விளங்குறதுனால அவனுக்கு மாதவன் என்றும் பெயர். அப்ப நமக்கு என்ன பிரியம்? மது பிரியர்கள். எப்பேற்பட்டவன்? மாதவா மதுசூதனகா, மது என்னும் அசுரனை அழித்தவன் ஒரு அர்த்தம் உண்டு. மது என்றால் வசந்த ருத்து, மாதவன் என்றால் பரமாத்மா, மதுஷ்ட மாதவச்ச. மது என்றாலேயே அந்த பெருமானுக்கு தானே திருநாமம். சகசிரநாமத்தை எடுத்து பாருங்க, வீரகா மாதவோ மதுவும். அப்ப நமக்கெல்லாம் யாரு இடத்துல பிரியம்? சுவாமி எங்களுக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா, நாங்களும் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து நல்லா கட்டுப்பாடா, எங்க இடத்துல சண்டை கிடையாது, கூச்சல் கிடையாது, எங்க மாட்டோம், முந்த மாட்டோம், நல்லா கரெக்டா வரும். எப்படி? அப்படியே நாங்களும் ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி திருவேங்கடமுடியால சேவிக்கிறோம். ஏனென்றால் நாங்களும் மதுப்பிரியர்கள். அப்படி திருவேங்கடமுடியாருடைய சேவையை கொடுக்கலாமே எங்களுக்கு? என்ன தப்பு? அப்படி திருவேங்கடமுடியாருடைய சேவையை இருந்துட்டு தானே என்ன காத்துட்டு இருக்கோம். நாங்களும் தான் 45 நாளா 48 நாளா பெருமாளை சேவிக்க முடியாமல் தவிச்சுட்டு இருக்கோம். அப்ப பெருமாள் சேவை இன்றைக்கு கிடைக்கணுமே சுவாமி. ஒரு பக்கம் நீங்க திறந்து விட்டேன்னு சொன்னா அப்ப எங்களுக்கும் திறந்து விடுங்கோ, நாங்க போய் பெருமாளை சேவிக்கிறோம். இந்த இடத்துல ஒரு பூசல், ஒரு கலாட்டா, ஒரு சண்டை ஒண்ணு வராது. எல்லாம் எடுகுண்டலவானா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தான்னு பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டா அப்படியே ஆனந்தமா பெருமாளை சேவிக்க போறோம். என்ன தப்பு? என்ன தப்பு? அதுக்குதான் நாங்க ஆசைப்படுறோம். அழ்வாக சொல்லுவார், சொன்னால் விரோதம். இதெல்லாம் யாரு சரியா புரிஞ்சுப்பா? இவர் தேவையில்லாத விஷயங்களை உபன்யாசத்துல சொல்றான்னு சொல்லுவாங்க. இல்ல, இது உள்ள கூட இருக்கக்கூடிய ஏற்றம் தான். என்ன பழைய சர்வேஷா இந்த வருஷம் பங்குனி உற்சவத்துல பெருமாளை சேவிக்கல, தேவ பெருமாள் அவதார உற்சவத்தை சேவிக்கல, ராகனுடைய சித்திர பிரம்மோற்சவத்தை சேவிக்கல. நேற்று அழகன் ஆத்துல இருக்கக்கூடிய உலகத்திலேயே மிகச்சிறந்த உற்சவமாக, உலகத்துல பிரம்மாண்டமான உற்சவம், அப்பேற்பட்ட உற்சவம் அழகன் ஆத்துல இறங்குறதுன்னு சொன்னா அந்த உற்சவத்தை சேவிக்க முடியல. அழகன் ஆத்துல இறங்குற சுவாமி ஆஸ்திரேலியால இறங்கிட்டாரு விட்டார் இல்லையா? ஆனா ஒண்ணு, அழகர் வைகை ஆத்துல இறங்கல, அவாத்துல இறங்கிட்டார். அழகன் வைகை ஆத்துல இறங்கல, பரவாயில்ல, அவாத்துல இறங்கிட்டான். அகம்னு சொன்னா உள்ளத்தையும் வச்சுக்கலாம், நம்முடைய இல்லத்தையும் வச்சுக்கலாம். எல்லாருக்கும் அதுதான் மனசு. அப்ப பெருமாளை சேவிக்கிறதுக்கு நாம ஆசைப்படுறோம். தப்பு இல்லையே. இப்ப வந்தே விஷகிரீஷஸ்ய மகிஷீம் விஸ்வதாரிணி, ரிஷகிரிநாதனுடைய மகிஷி, அவன் பூதரேந்திரன் அப்படின்றதுனால இவள் விஸ்வதாரிணி. ரிஷகிரீஷன் பூமியை தாங்குவன், அவன் பர்த்தா, இவன் பாரியா. அவள் தானே தத்கிருபா பிரதிகாதானாம் க்ஷமயா வாரணம் யயா. பெருமாளே கருணை கடல். அந்த பெருமாளுக்கு கூட சில சமயம் கோபம் வரா மாதிரி நாம ஏதாவது ஏதாவது பண்ணுவோம். இந்த பூஸ்துதில சுவாமி தேசிகன் சாதிப்பார், காந்தஸ்தமைஷ கருணா ஜலபி பிரஜானா ஆக்ஞாதி லங்கனவசா உபஜாத ரோஷா. பெருமாள் கருணை கடல் தான், கருணா ஜலதி தான். அடுத்த ஸ்லோகத்துல அதுதான் சொல்ல போற. கருணை கடல் தான். ஆனா எவ்வளவு நாள் தான் அவரும் பொறுத்து இருப்பான். இந்த ஜீவாத்மாக்கள் நிறுத்தாம அடுத்து 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 மறுபடி பாபங்களை பண்ணிட்டே இருந்தா அவனுக்கும் எரிச்சல் வந்துருது. என்னடா நினைச்சிருக்கீங்க, உங்களுக்கு தான் ஒரு நாமல கிடையாது, உங்களுக்கு கேட்பால் புறப்பாக இஷ்டத்துக்கு பாபம் பண்ணிட்டீங்களே, உங்களுக்கு எல்லாம் எப்படி சிக்ஷை கொடுக்குறோம் உங்களுக்கு எல்லாம் என்ன நினைச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த பெருமாள் அப்படி கத்த ஆரம்பிச்சா பிராட்டி விட, என்ன சுவாமி குரல் ரொம்ப வசத்திரி, யாரு நம்ம குழந்தை தானே, அவன் என்ன பண்ணுவான், அவன் தப்பு பண்றானா அதுக்கு காரணம் நாம தானே, நாம தெரியா அவனை வளர்க்கறதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நீ அவனை குதிச்சிருந்தா அர்த்தம், ஜாகிரதை அப்படின்னு பிராட்டி என்ன பண்றான், ஆக்ஞாதிலங்கனவசா உபஜாத ரோஷா அன்னாய விஸ்வஜனனி க்ஷமயா பவத்யா.
விராட்டியே உன்னால உன்னுடைய பொறுமையினால அவளுக்கு க்ஷமாதேவி பேரு. யாருக்கு? பூமி தேடிக்கு. பூமியில தான் குதிக்கிறோம், பூமியில தான் உருடுறோம், பூமியில தான் கொத்துறோம், பூமியில தான் மொத்தத்தையும் போட்டு புதைக்கிறோம். சந்தோஷமா வந்தாலும் பூமியில குதிக்கிறோம், கோபம் வந்தாலும் பூமியை காலால உதைக்கிறோம். சர்வம் சகேதி அவனிரிதி அசலேதி மாதா. சர்வம் சகா எல்லாத்தையும் பொறுத்துக்கலாம். அசலா நகர்வுல அவனி இப்படிதான் பேர் உண்டு அவளுக்கு பிராட்டி. தத்கிருபா பிரதிகாதானாம் க்ஷமயா வாரணம் யயா. அந்த அவனுடைய கருணை கூட சில சமயம் மீறும்படியாக நாம் ஏதாவது தவறுகள் செய்யும் பொழுது அவள் எப்படியாவது அந்த ஸ்ரீனிவாசனுடையதான கருணையை நமக்கு மறுபடியும் உண்டாக்கி அவன் நம்மை அனுகிரகிக்கும்படியாக அவள் செய்கிறான். வந்தே விஷகிரீஷஸ்ய மகிஷீம் விஸ்வதாரிணீம் தத்கிருபா பிரதிகாதானாம் க்ஷமயா வாரணம் யயா. இப்படி திருமகள் மன்மகள். அடுத்தது மூன்றாவது தேவியார் நிஷாமயது மாம் லீலா யத்போக படலைஹி த்ருவம் பாவிதம் ஸ்ரீனிவாசஸ்ய பக்ததோஷேஷு அதர்ஷனம். அடுத்தது அந்த பிராட்டி ரட்சிக்கட்டும், அந்த பிராட்டி காப்பாற்றட்டும். அல்லிமலர் போக மயக்குகள் என்று லீலாதேவிக்கு பிராட்டிக்கு எப்பொழுதுமே இளையாள் பேர்ல ஆசை உண்டு. இளையாள் பேர்ல எப்பொழுதும் ஆசை உண்டோ இல்லையோ. ஏன்னா தசரவன் கூட அந்த கைகை இடத்துல ரொம்ப ஆசையோடு இருந்தான்னு சொல்றாலும் அது மாதிரி இளையாள் நீடாதேவின்றவர். அப்போ மீதி 2 பேர் வயசா எடுத்தா நினைச்சுக்காதீங்கோ. இது ஒரு சுவாரஸ்யம். நீடாதுங்க தனகிரிதே சுத்த உத்போத்திய கிருஷ்ணம் சொன்னார். நீடாதுங்க தனகிரிதே சுத்த உத்போத்திய கிருஷ்ணம் சொன்னார். அதாவது பிராட்டியினுடையதான திருமுறைத்தவங்களில் ஆனந்தமாக தான் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு அவனை சரியான டைம் வந்துடுத்து என்பதாக உணர்த்துகிறார். என்ன இந்த லோகத்துல ஜீவாத்மாக்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்கா சுவாமி, இவாளுக்கெல்லாம் ரொம்ப சிரமங்கள் ஏற்பட்டு அவளைதான் நம்ம ரட்சிக்க வேண்டாமா என்பதாக அந்த பெருமானுக்கே உணர்த்தக்கூடியவள். சாமானியப்பட்டவள் இல்லை இல்லையா? டைம் ஆயிடுத்து அப்படின்னா பேக்கப்புக்கு டைம் ஆயிடுத்து அப்படின்னு சில சமயத்துல நாம புரிஞ்சுக்கலாம். இங்க விராட்டி பெருமானை அனுகிரகம் செய்வதற்காக நீ உயர்ந்து வந்து ஜனங்களை ரட்சிக்க வேண்டாமா, ஜீவாத்மாக்கள் தான் ரட்சிக்க வேண்டாமா அப்படின்னு காண்பிக்கிறார். அப்ப அந்த நீடா என்பவள் யாரு? அவள் ரொம்ப அந்த ஐக்குலத்தில் பிறந்தவள். குலத்தாழ்வான் சாதிப்பார், எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும்னா கிருஷ்ணாவதாரத்தை தான் தெரிஞ்சுக்கணும் சுவாமி. பாருங்கோ, 2 அப்பா 2 அம்மா 2 வம்சம் கிருஷ்ணாவதாரத்தை. அதுக்கு ஏற்றார் போல கஷத்திரிய குலத்திற்கு ஏற்றார் போல ருக்மிணி பிராட்டி, ஆய்குலத்திற்கு ஏற்றார் போல நீலா பிராட்டி, யாதவ குலத்திற்கு ஏற்றார் போல நீலா குலேன சதிருஷீகில ருக்மிணீச்சன். இப்ப இந்த நீலாதேவி என்ன பண்றாங்கன்னா ஸ்ரீனிவாசனுடைய கண்ணை மறைச்சுடுறா. என் போக வட்டலைஹி துருவம் பாவிதம் ஸ்ரீனிவாசஸ்ய பக்ததோஷேஷு அதர்ஷனம். பெருமாளுக்கு ஒரு திருநாமம் உண்டு. என்னன்னா அவிஜ்ஞாதா என்னும் திருநாமம். இப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஜீவாத்மாக்களுடைய குற்றங்களை ஸ்ரீனிவாசன் பார்க்காதபடி நீலாதேவி மறைத்து விடுகிறார். ஏதோ ஒரு சேதவன் ஒரு ஜீவாத்மா பெருமாளை சேவிக்கிறா, அவன் உள்ள வரைச்சே பெருமாளை போகும். அறிவுக்கு தீ பிடித்துட்டு என்ன தெரியல, என்ன நிச்சயம் எடுத்தோ எதுக்குதான் இங்க வந்திருக்கான் அவனை பாரு அப்படின்னு இவன் என்ன பண்றான், அஜிச்சோ நம்ம குழந்தை வந்து விட்டு இவன் பாட்டுக்கே கத்தின்னு இருக்காரு. ஸ்ரீனிவாச அவதாரம் போய் ரசம அவதாரம் வந்து போறாரு நினைச்சிட்டு டக்குன்னு பண்றான். அங்கே வந்து சுவாமி நானும் நீ கண்ணாமூச்சி விளையாடலாமா, நீ கண்ணை மூடிக்கும், நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காமிக்க போறேன் அப்படின்னு பெருமாள் ஸ்ரீனிவாசனுடைய கண்ணை மூடிட்டு தன் கையால கண்ணை மூடி வச்சுட்டு அந்த பையன் உள்ள போனா அவன் கண்ணை படாத அமுச்சு விட்டுருவான். பெருமாள் அதுக்குள்ள என்ன சர்ப்ரைஸ் கண்ணை திறந்த உடனே எங்க ஒருத்த வந்தா யாரு வந்தா யாரும் வரல, வர வர உங்களுக்கு கண் பார்வையே வாங்கிட்டே இருக்கு. நினைக்கிறேன் காளேஸ்வரம் ராமேஸ்வரம் நீங்க டெஸ்ட் பண்ணணும்னா பெருமாள் இது என்னடா ரொம்ப போச்சுன்னு பேசாம கொடுத்துருவோம். அவன் ஏன் கண்ண முடினா என்ன சர்ப்ரைஸ் கூட பெருமாள் கேட்க மாட்டான், தெரியும். அதுதான் ஸ்ரீனிவாசன். எதுக்காக அவன் கண்ண முடினா தன்னுடைய கான்சன்ட்ரேஷனை டைவர்ட் பண்ணா தெரியாதா. பாவிதம் ஸ்ரீனிவாசன் பக்த தோஷேஷு அதரிஷம்.
பக்தர்கள் நினைத்து இருக்கக்கூடிய குற்றங்களை பாராமை என்பதற்கு ஸ்ரீனிவாசன் அந்த குற்றங்களை பாராமல் இருப்பதற்கு யாரு காரணம்? பாராமுகமா இருப்பதற்கு என்ன காரணம்னு கேட்டா இந்த நீலாதேவி காரணம். அதனால்தான் பெருமாளுக்கு அவித்யாதா என்னும் ஒரு திருநாமம். என்ன சுவாமி அவித்யாதா? சர்வேஸ்வரன், சர்வஜன், எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய பிரபு சர்வேஸ்வரன், அவனை போய் அவித்யாதான்னு சொல்கிறேன். ஆமா, எந்த விஷயத்துல? பக்தர்கள் குற்றங்களை பாராமல் இருப்பதில் அவித்யாதா. ஒன்னும் தெரியாது. அப்படியா? தப்பு பண்ணினால எனக்கு தெரியாது, ஆகட்டும், என்கிட்ட அது விசாரிக்கிறேன் நானு அப்படின்னு பெருமாள் என்ன பண்ணுவான்? என்னடியா அது செய்யார், செய்தாரே நன்கு செய்தார் போலும் அப்படின்னா இருக்காதே, அவன் ரொம்ப நல்ல பையனாச்சே, அவன் அந்த மாதிரி தப்புலாம் பண்ண மாட்டானே அப்படின்னு. அதான் வால்மீகி சொல்றார், உச்சமானோபி பருஷம் நோத்தரம் பிரதிபக்ஷதி அப்படின்னு பிரதிபாத்தியதே வால்மீகி. உச்சமானோபி பருஷம், யாராவது ராமனிடத்துல மிக கடுமையாக கடோரமாக பேசினால் கூட கூடுதல் பேசுங்க, ஒரு பெரிய விஷயமா கூப்பிடுவது அவித்யாதா. அந்த குற்றத்தை கூட அவன் பொருட்படுத்த மாட்டான். அதாவது அத்தியந்தம் காமம் ஏற்பட்டது என்றால் அது கண்ணை மறைத்துவிடும். தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவா, காமம் கண்ணை மறைக்கிறது. அது போல நீலாதேவி அல்லிமலர் போக மயக்குகள்னு நீலாதேவியிடத்துல இருந்ததான ஒரு பிரேம விசேஷத்தினால ஸ்ரீனிவாசனுக்கு கண்ணை மறைச்சு கொடுத்து நம்ம மாதிரி பாபிகள் தான் கூட அந்த ஸ்ரீனிவாசனுடைய தயையை பெறுவதற்கு நீலாதேவி தான் காரணம். அவள் தான் பிரதானமான காரணம். அதனால்தான் பட்டர் குணரத்ன கோஷத்துல சாதிப்பித்தே வஸ்துத்ரேயாஞ்சலி பரிபூர்ணாகசிஜனே கிதஸ்ரோதோ விருத்யா பவதி கதாசித் கருஷதீ கிமே தன்னிர்தோஷः கைஹ ஜகதீதி ஸ்தோசிதைः உபாயைः விஸ்மார்ய ஸ்வஜனயதி மாதாபதசினஹ. பெருமாள் சில சமயத்துல தந்தையா இருப்பதாலே தந்தையா நிற்கும் தனித்திருவாரோ பிதாசி லோகஸ்ய ஜனாஜலஸ்ய பெருமாள் தந்தையா இருந்தாலும் பிதேவஸ்துத்ரேயாஞ்சலி பரிபூர்ணாகசி. உன்னுடைய குழந்தைகளுக்கு சில சமயம் என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டா, அந்த தந்தையாக பெருமாள் இருப்பதனாலே அவன் அவளுக்கு சிக்ஷைக்காக கொஞ்சம் கடுமையா இருக்கான். உபாயைகி விஸ்மாரிய, ஒரு தாய் கணவன் மிகுந்த கோபத்தில் இருக்கும் பொழுது அந்த கோபத்தை தணிப்பதற்காக எத்தகையதான உபாயங்களை எல்லாம் கை கொண்டு இந்த குழந்தையை கணவனுடைய கோபத்திலிருந்து ரட்சிப்பாரோ அது போன்று எங்கள் நீலாதேவி காப்பாற்றுகிறார். நப்பின்னைன்னு சொல்றவே அந்த நீலாதேவி காப்பாற்றுகிறார். இப்ப இந்த 3 தேவிமாரும் ஒன்றாக நாம் அனுபவித்தாலும் தப்பில்லை. இந்த 3 பேரும் சேர்ந்துதான் தயை. இவாதான் தயாதேவி, அது தயாதேவி தான் இவா. இல்லன்னா ஸ்ரீனிவாசன் முன்னாடி நாம தான் போய் நிக்க முடியுமா சுவாமி? நாம போய் மூஞ்ச எங்க வச்சுக்கிறது? அத அந்த கோதாஸ்துதியில சொல்லுவேன், நாம எதிர வந்தா பெருமாள் ரச்சி அப்படின்னு தலையை எடுத்து திருப்பிக்கிறான். இந்த பக்கம் ஸ்ரீதேவி நிற்கிறான். என்ன சுவாமி என்ன தப்பு? குழந்தைய பாருங்கன்றான். அத உனக்கு வேற வேலை இல்லை, எப்ப பார்த்தாலும் நீ வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் திரும்புறான், அந்த பக்கம் பூமி தேவி இருக்கான். அவளை என்ன பண்றான்? என்ன அவ சொன்னாலும் ஸ்ரீதேவி அதை கேளுங்க, உனக்கு வேற வேலை இல்லை அப்படின்னா கோதாதேவி என்ன சுவாமி நான் அந்த குழந்தைய இடுப்புல வச்சுட்டு இருக்கேன், எங்க என்ன பார்க்க மாட்டேன்னு சொல்லுங்க பார்க்கலாம், என்ன பார்க்க மாட்டேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னா சரி பெருமாள் தலையை முடிஞ்சுட்டா கீழே பாதுகாதேவி இருக்கா என்ன அப்படின்றான். வேற வழியே கிடையாது பெருமாளுக்கு. நான் எதிர வந்துட்டேன்னு சொன்னா எங்க கோதாதேவி என் இடுப்புல குழந்தை மாதிரி தூக்கி போட்டுட்டு இருக்கான். பார்ஷே பரத்ர பவதி எதி தத்ரநாதி பிராயேன தேவி பதனம் பரிவர்த்திதம் சாது. விராட்டி 2 பக்கம் இருந்து அவன் நெருக்கலன்னு சொன்னா பெருமாள் என்ன பார்க்காம போவே முடியாது. அவன் என்ன பார்த்துதான் ஆனும், என்ன ரட்சித்துதான் ஆனும். அவன் எங்க போவான்? அவனுக்கு வேற போக்கு கிடையாது. இவன் அவனை கைவிட்டா அவன் என்ன பண்ணுவான்? யாரு விராட்டிவார் பெருமாளை கைவிட்டா என்ன பண்ணுவது? பெருமாளுக்கு பயமா. அந்த மாதிரி ஆகாரத்திலே சம்பன்னாம் என்று ஸ்ரீதேவி, பூமிதேவி, நீலாதேவி இவர்களுடையதான பெருமையை, இவர்களுடைய கருணையை, இந்த கருணையினாலே திருவேங்கடமுடியானுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதான அதிசயமான அந்த பெருமையை வர்ணித்தார்கள். சமஸ்த ஜனனீம் வந்தே சைதன்ய சங்கராகினி ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணி வந்தே விஷகிரீஷஸ்ய மகிஷீம் விஸ்வதாரிணீம் தத்கிருபா பிரதிகாதானாம் க்ஷமயா வாரணம் யயா நிஷாமயது மாம் லீலாயத் போகமடலைஹ த்ருவம் பாவிதம் ஸ்ரீனிவாசஸ்ய
பக்ததோஷேஷம் எந்த திருவேங்கட முடியாருடைய பார்வையை மறைத்தாரோ அந்த லீலாதேவி நப்பினை விராட்டி என்னை கடாட்சிக்கிட்ட பிரார்த்திச்சார். இப்படி 3 தேவர்களை பிரார்த்திச்சார். இப்படி ஆரோகண கிரமத்தை மேல ஏறி வந்தாச்சு. அங்க வந்தா அற்புதமான ஒரு தேஜோ புஞ்சம், ஒரு கருணா நிதி அங்க காத்துக் கொண்டிருக்கிறது. கமப்பியவதின்முந்தே கருணா வருணாலயம் விஷசைல ததஸ்தாம் ஸ்வயம் யக்திம் உபாகதோ கமப்பியவதின் வந்தே கருணா வருணாலயம். ஒரு கடலை சேவிக்கிறேன், அனவதிகமான ஒரு கடல், பெரும்புறக்கடல், அந்த எல்லையற்றதான ஒரு கடலை பார்க்கிறேன். ஆச்சரியமான அந்த கருணா வருணாலயம், கருணை கடலை பார்க்கிறேன். இந்த மலை வேற ஏறி வந்ததோடனே ஸ்ரீனிவாசனை சேவிக்கிறோம்னா ஆனந்தலை அந்த ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேத்தியான்னு சொல்றோமே. ஸ்ரீநிதிம் நிதிமபாரமர்த்தினாமர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் பெருமாற்றவன் யாரு? நிக்ஷேப வித்த வைத்த மா நிதி. எப்படி புரிஞ்சுக்கணும்? வைத்த மா நிதி புரியலையே சுவாமி. பிக்சட் டெபாசிட், வைத்த மா நிதி பிக்சட் டெபாசிட் வச்சாச்சுன்னா நீ குமுலேட்டிவ் வேல்யூ நமக்கு வந்துட்டே இருக்கும். அவருடைய அனுகிரகம் அப்படியே பாட்டுக்கு மேல ஏறிட்டே இருக்கு. இந்த பிக்சட் டெபாசிட்டுக்கு ஒரு பெருமை சொன்னான். அதை சேவிக்க சேவிக்க செலவழிக்க செலவழிக்க அது அனுபவமா நமக்கு கொடுத்துட்டே இருக்கும், ஆனந்தமா கொடுத்துட்டே இருக்கும். நமக்கு என்னவோ தெரியல, அவன்கிட்ட போச்சுதான் செலவழிக்கவே மனசு வர மாட்டேங்குது. ரூமுக்கெல்லாம் செலவழிக்கிறோம், சாப்பாடுக்கெல்லாம் செலவழிக்கிறோம், டிராவலுக்கெல்லாம் செலவழிக்கிறோம், பெருமாளுக்கு செலவழிக்க மட்டும் யோசிக்கிறோம். என்ன இப்படி சொல்லிட்டே இல்லை? ஆமா, பசங்களுக்கு கல்யாணம் ஆனா கல்யாண உற்சவம் பண்ணி வைக்கிறது தான் வேண்டிக்கிறோம். கல்யாண உற்சவம் பண்ணிட்டு வேண்டிக்கிறோமா? கல்யாணம் பண்ணி வைங்க, பண்ணினா சந்தோஷம். அப்படி நடந்ததுன்னா சந்தோஷம். ஒரு தடவை முதல்ல ஒரு கல்யாண உற்சவத்தை பண்ணி வைக்க வேண்டியது, பிரார்த்திக்க வேண்டியது. அப்புறம் மறுபடியும் கல்யாணம் ஆகி தம்பதிகள் அழைச்சிட்டு வர வேண்டியது, கல்யாண உற்சவத்தை பண்ண வேண்டியது. அது விசேஷம் தான். அப்படி இருந்தா சந்தோஷம். இருந்தாலும் சாதாரணமா நம்ம பொதுப்படியா லோகத்துல ஜனங்களுடைய மனோபாவத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னோம். கொச்ச பெருமாள்கிட்ட வரைச்சே கை கூப்பிதான் போடுவே சுவாமி. சகத் சேவையா நித்திய சேவா பலம் பிரேச்ச பிரேச்ச பிரபோ வெங்கடேஷ. இன்னைக்கு ஒரு நாள் வந்து சேவிச்சுட்டேன், டெய்லி ஒன்ன காலத்துல எஸ்பி இதுல சேவிச்சுக்கிறேன்னு விட்டுருவோம். தினந்தோறும் ஒன்றை சேவிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துள்ள வேண்டும் என்று பெருமாளை பிரார்த்திச்சுதான் இப்படியாவது நமக்கு டிவி முன்னாடி பெருமாள் நமக்கு சேவை சாதிக்கிறான். அதுவும் அவனது இன்னருடைய, அது கூட பெருமாளுடைய கிருப்பை, அவனுடைய சங்கல்பத்தில் நடக்காது இல்லையா? கமப்பியனவதின் வந்தே கருணா வருணாலயம் விஷசைல ததஸ்தானாம் ஸ்வயம் யக்தி உபாகதம். இது எங்க இருக்கிறார்? விஷசைல ததஸ்தானாம், மலையினுடைய தாழ்வரை, அந்த விஷகிரி என்னும் உத்தமமான அந்த பர்வதம் இருக்கே, அப்ப ஏற்பட்டதால் அந்த பர்வதத்தில் அஷ்டாட்சர மந்திரத்தின் அற்புதமான அர்த்த விசேஷத்தை காண்பிக்கக்கூடிய 8 என்னும் அந்த பரம்பொருள் அங்கே நம்முடைய வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாவது 7 மலைக்கு மேலே 8 என்னும் மகா மந்திரத்தினாலே விளங்குவது நம் புத்திக்கு எட்டாதது என்று எட்டி பறிக்கக்கூடியதாக எதிரே நின்று சேவை சாதிக்கிறது என்றார். என்ன சொல்லலாம்? நம்ம ஒரு 8 பார்த்துட்டு வரேனர், அதுல 8 பார்த்துட்டு வரேனர், அஷ்டாட்சரத்தினால எம்பெருமானை பார்க்கிறேன். ஒருவேளை மணி 8 ஆயிடுச்சோ, அதனால தான் அப்படி சொல்லிடுவோம். 8 மாமூர்த்தி என் கண்ணன் அப்படின்னு சுவாமி தேசிகன் எல்லாத்தையும் 8 8 எண்ணிக்கும். யாரெல்லாம் பாட்டு பாடினா நீங்க 8 8 என்ற தேசிகன் பாடியிருக்காரு சுவாமி யாருக்கும் எல்லாத்துக்கும் முன்னாடி. அப்ப கருணா வருணாலயம் சுவாமி, மலையின் மீது மேகங்கள் தான் இருக்கும். உங்களுடைய டாபிக் கூட அதுதான் சுவாமி. கருமலையில் ஒரு மலை மேகம் அப்படிதான் நீங்க பார்த்து, கருணை மேகம் அப்படிதான் வச்சிருக்கேன். ஆனா இது வருணாலயம். ஆமா இருக்கட்டுமேப்பா, மலையிலேயே மேகமும் இருக்கு, மலையிலேயே ஒரு சமுத்திரமும் இருக்கு. எத்தனையோ மிராக்கள் அந்த மலை மேல இருக்கு, அது இது ஒரு மிராக்கள். விபீஷன் சமுத்திரராஜனை குறித்து சரணாகதி பண்ணணும். பண்றேன்னு இருக்குமா? ஏன்னா வந்திருக்கா இப்பதான் முதல்ல நம்ம கோஷ்டிக்கு வந்த உடனே அவனுடையதான வார்த்தையை நம்ம அப்செக்ஷன் பண்ணக்கூடாது. பெருமாள் ஓகேடா, சரி என்ன சொல்றேன், சரி பார்த்துக்கலாம், பராயோபவேஷம் பண்ணணும், அவ்வளவு லெட் அஸ் ப்ரோசீட் அப்படின்னு என்ன பண்ண. கருணமங்கையை மீட்பதோர் நெறி பொருள் நிகழ்ந்த நன்னூர் நெறியடிக்கிய புல்லில் கருணையன் கடல் துகின்றனன் கருங்கடல் நோக்கி வருண மந்திரம் என்கிற விதிமுறை வணங்கி கம்பன்சேஷன்.
ததசாகர வேளாயாம் தர்பாராஸ்தீரிய ராகவா அஞ்சலின் பிரான்முக கிறிஸ்தவ அப்படி தர்பன் அப்படி பெருமாள் தர்ப சயன ராமன். எது இருப்பது கருங்கடல், அதை நோக்கி துயில்வது கருணை கடல். அதான் சுவாரஸ்யம். கருணையன் கடல் துயின்றனன் கருங்கடல் நோக்கி, அந்த கருணை கடலான எம்பெருமான் கருங்கடலை நோக்கி துயின்றான். வருண மந்திர வெண்ணிடன் விதிமுறை வணங்கி அந்த வருவதற்காக பெருமாள் காத்துக் கொண்டிருந்தார். என்ன இப்ப இது கருணை கடல், அது கருங்கடல் ஏன் சுவாமி சொன்னார்? வேற ஒண்ணும் இல்ல. இப்ப அடுத்தது பெருமாளுக்கு கோபம் வரும். சமுத்திராஜன் வரல. உடனே பெருமாள் டக்குன்னு எடுத்தார். க்ஷமாவதாகி ஏகோ தோஷா அபும்சம் மன்னிதே இருக்காங்க. நாம எல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருந்தா இந்த உலகம் நம்மளெல்லாம் பேடி பயன் நினைச்சுக்கிறது பெருமாள். லக்ஷ்மணா அசமர்த்தம் விஜானாதி மாமயம் மகராலயா, இந்த சமுத்திரம் என்ன கைலாகாலம் நினைச்சுட்டான். எடு நல்ல விஷத்துல தோச்சி ஆகிரயாத்திரத்தை கொண்டு வா. சாகரம் சோஷயிஷ்யாமி பத்தியாமி அந்த பிரபங்கமான அடிச்சு வேகத்துல மொத்த சமுத்திரத்தை வத்தடிக்கிற எல்லா குரலும் நடந்தே லங்கைக்கு போகட்டும். ஒரு ப்ராப்ளம் இல்லையா பெருமாள். அப்புறம் சமுத்திரம் ஓடி வந்து ஐயோ சுவாமி சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் வர வேண்டிய டிராபிக் ஜாம் எடுத்து எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஏதோ சொல்லி சமாளிச்சான். அப்ப பெருமாள் அவனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டார். அவனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டார். அப்ப சொன்னார் கம்மல் புரிகிறதோ இல்லையோ, இவன் மட்டும் கருணை கடலா இல்லைன்னா சமுத்திரராஜன் பண்ணின தப்புக்கு என்ன பண்ணிருப்பான்? எப்ப பெருமாள் சமுத்திரராஜனுக்கு அனுகிரகம் பண்ணாரோ அப்ப கருணை கடல். கமப்பியனமதிம் வந்தே கருணா வருணாலயம். அப்பேற்பட்ட மகாநிதியை அந்த எம்பெருமானை நான் சேவிக்கிறேன். முழுக்க முழுக்க இது சரணாகதியினுடைய பரமசாரம், அபயப்பிரதான சாரம். இப்படி முதல்ல குரு பரம்பரை எல்லாம் வரிசையா வர்ணிச்சார். இப்ப நேரா அந்த பெருமாள் திருவடிவாரத்தை ஆழ்வாரை போல சரணாகதி பண்ணுவதனுடைய பரமசாரத்தை இங்க காண்பிக்கிறார். ஸ்வயம் வியக்தி முபாகதம், ஸ்வயம் வியக்தம் தானே தெரிகிறது. ஸ்வயம் வியக்த கஷேத்திரமாக அது நிக்கிறது. இன்னொன்று தெரியும், அந்த ஸ்வயம் வியக்தம்னு அர்த்தம். அந்த குலத்தாழ்வான் சாதிக்காரர்களுக்கு வேதம் வேண்டாம், திவ்ய பிரபந்தம் வேண்டாம், பல்லாண்டு தெரிய வேண்டாம், திருப்பாவை தெரிய வேண்டாம். ஏண்டா அந்த பெருமாளை போய் சேவிச்ச உடனே இவன் தான் பரதத்துவம் தான் நிர்ணயம் கூட அவங்களுக்கு தெரியல. பெருமாளை நேர சேவிச்ச உடனே இவன் தான் ஸ்வயம் வியக்தமா தெரியல. இன்னொருத்தர் சொல்லணும் அவசியமே இல்லையே. அதுக்கு மேல எல்லாத்த காட்டும் விசேஷமானது என்ன, அவனுடைய அந்த திருவடி வாரத்துல ஆழ்வார் என்பதை சேவை சாதிக்கிறாரு. அதுவும் அவங்களுக்கு தெரியல. அவன் யாரு? நமக்கெல்லாம் ஒரு பெரிய புதை அபவர்கோ அஞ்சனாத்ரீஸ்வரயாம் அபிஷ்டோபீரஞ்சனா, அஞ்சனாத்ரீஸ்வரதயாம் அபிஷ்டோபி. இந்த ரெண்டு ஸ்லோகத்தை மறுபடியும் நாம் பார்க்க போறோம். ரொம்ப அழகான ஸ்லோகம். ஏன்னா இந்த தடஸ்தான விஷயத்த மறுபடியும் கடைசியில சொல்லுற பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்கள் என்னும் அந்த நதியில வால்மீகி முதலானவர்கள் கரையில தான் நிற்கிறார். தடஸ்தான பல அர்த்தங்கள் உண்டு. பெரிய நதி ரொம்ப ஆழமா இருக்கு, அதுக்குள்ள இறங்க முடியாமல் அப்படியே கரையில நிற்கிறது அர்த்தம். தடஸ்தான மத்தியஸ்தர்கள் ஒரு அர்த்தம் உண்டு. தடஸ்தாக அப்படின்னா அந்த மலையினுடைய தாழ்வரைகளில் வசிப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம் உண்டு. இப்படி பல அர்த்தங்கள் காண்பிக்கிறார் சுவாமிதேசன். அதனால நாம திருப்பி அதை பார்க்கணும். இப்ப முதல்ல அகிஞ்சன நிதி சூதின் அபவர்க திரிவர்கயோஹோ. நமக்கு தர்மம் என்ன, அர்த்தம் என்ன, காமம் என்ன, என்ன தேவையோ ஸ்ரீனிவாசன் கிட்ட போகணும்னு சொன்னா பெருமாள் கொடுக்குற. சில பேருக்கு என்ன தேவை, சதுர்விதா பஜந்தே மாம் ஆர்த்தா ஜிக்ஞாசு ரத்தார்த்தி ஞானீச்ச மரதரிஷப என்று இழந்த பொருளை வேண்டுபவன், புதியதான பொருளை ஆசைப்படக்கூடியவன், ஆத்மானுபவத்தை ஆசைப்படக்கூடியவன், மோட்சத்தை ஆசைப்படக்கூடியவன் என்று அவரவர்களுக்கு என்ன தேவையோ அந்த பரமாத்மா கொடுக்கிறான். அதுக்கு மேல கடைசியில் அல்டிமேட் என்ன மோட்சம். சபர்ணாம் புருஷார்த்தானாம் தாதா தேவ சதுர்புஜா. 4 திருக்கைகளுடன் பெருமாள் விளங்குவதனுடைய நோக்கம் என்னென்ன? 4 கைகளினாலே 4 புருஷார்த்தத்தை கொடுக்கிறான். 4 திருக்கைகளினாலே பெருமாள் என்னவென்றால் நமக்கு 4 விதமான புருஷார்த்தங்களை அளிக்கக்கூடியவன். அப்ப அகிஞ்சன நிதி, வறியவனுக்கு பெரிய மாநிதி கிடைத்தால் என்ன ஆனந்தப்படுவான். உயர்ந்ததான ஒரு நிதி அவனுக்கு கிடைத்ததுன்னா, ஒரு செல்வம் கிடைத்ததுன்னா என்ன, ஸ்ரீ ஸ்ரீனிவாச குலதெய்வதம் நஹா, ஸ்ரீ ஸ்ரீனிவாச பரமம் தனம் நஹா.
மகான்கள் அதை எப்போதாலும் சொல்லல, ஸ்ரீ ஸ்ரீனிவாசா பரமம் தனம் நஹா. அந்த ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடியான் என்பவன் எனக்கு பெரும் நிதி, அஞ்சுவை அமுதம். பரமாத்மா அஞ்சு அப்படின்னு அர்த்தம். அந்த பரமாத்மாவானவர் அர்த்த பஞ்சகத்தினாலே அஞ்சனகிரி என்னும் அற்புதமான மாமலையின் மீது நமக்கு சேவை விசாரித்து வறியவனுக்கு ஒரு பெரிய நிதி கிடைத்தாத போல நம்மை அனுகிரகம் செய்யக்கூடியவன். அவன் தான் பெரிய செல்வம். அகிஞ்சனான் நாமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நாம அவனுடைய ஒன்றில போய் எவ்வளவு ஓடுவோம் சுவாமி? 10 ரூபா போடுவோமா, 100 ரூபா போடுவோமா, 1000 ரூபா போடுவோமா, லட்சம் போடுவோமா? அப்படிதான் வச்சுக்கோங்க. அவனுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அவனுடைய பெருமை என்ன? அவாப்த சமஸ்த காமருக்கு நாம ஏதாவது கொடுத்துதான் வழிய போகுதா? அது ஒன்று இருக்கோ. அஞ்சனகிரி அஞ்சனாத்ரீஸ்வரதயா அபிஷ்டோபி நிரஞ்சனா. அப்பேற்பட்ட திருவேங்கடமுடையானுடையதான பரிபூர்ண கிருபை. நிரஞ்சனம் அஞ்சனம். நிரஞ்சனம்னா மையற்றது, அஞ்சனம் என்றால் மை உடையது. அது என்ன நிரஞ்சனம், அது என்ன அஞ்சனம் அப்படின்னு கேட்டா, நம்ம திருவேங்கடமுடியானை நீராஜனம் செய்து அப்படி சேவிக்கச்சே இந்த நிரஞ்சனம் என்னும் அற்புதமான பொருளுக்கும் அஞ்சனம் என்னும் அற்புதமான அர்த்த விசேஷத்தையும் நாம அடுத்த உபன்யாசத்தை அனுபவிக்கிறோம். வாழியனிதோ புல்வருடையவான் தாசரியன் வாழியவன் வாராரவிந்தவர் வாழியவன் கோதிலா தாழ்மலரை கொண்டாடிக்கொண்டிருக்கும் தீதிலா நல்லோர்கள் 8, 5 என்பதனாலே நிரஞ்சனன் பெருமாளை நாம இன்னைக்கு இத்தோடு நிறுத்தி